இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 6th புக்கில் இருக்கக்கூடிய செகண்ட் டேர்ம் 2ஆம் பருவத்தில் 3 லெசன் வந்து ஹிஸ்ட்ரி பார்ட்டில் கொடுத்துருக்காங்க. அந்த 3 லெசன் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ அதில் ஃபர்ஸ்ட் லெசன் அப்படின்னா வட இந்தியாவில் வேதகால பண்பாடும் தென்னிந்தியாவில் பெருங்கற்கால பண்பாடும் அப்படிங்கிற லெசன். அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம சிந்து சமவெளி நாகரிகம்னு ஒன்று பார்த்துருப்போம். அதுக்கு முன்னாடி கற்காலம்னு ஒன்று பார்த்துருப்போம். கற்காலத்தை வந்து ஒரு 3 டைப்பாக பிரித்து பார்த்துருப்போம். ஸ்டோனேஜ் பீரியட் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் தான் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் ஒன்று வந்தோம். அதுவும் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து நார்த் இந்தியாவில் அது முடிகிறப்ப என்ன ஆயிடுச்சு, வேதகால பண்பாடு நார்த் இந்தியாவில், சவுத் இந்தியாவில் பெருங்கற்கால பண்பாடு அப்படின்னு சொன்னாங்க. இதுதான் வந்து இரும்பு பயன்படுத்தப்பட்ட காலகட்டம். ஓகேவா? ஸோ இந்த பீரியடில் தான் வந்து அந்த குதிரைகள் இது எல்லாமே வந்து இந்தியாவுக்குள்ளே என்ட்ரு ஆகிருக்கும். ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். வேத காலம் அப்படின்னா நம்ம இதை படிக்கணுமா, சிலபஸில் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக படிக்கணும். ஏன் அப்படின்னா நமக்கு புத்தகம் பொறுத்த வரைக்கும் லெசன்ஸில் இருக்கிற சில விஷயங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்டிங்காக நம்ம படித்து தான் ஆகணும். இதில் கேள்வியே கேட்கலன்னா கூட நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்காக படித்து தான் ஆகணும். ஏன்னா இப்போ இது வந்து நார்த் இந்தியாவில் வேத காலமாக இருக்கும்போது சவுத் இந்தியாவில் பெருங்கற்காலமாக இருந்துச்சு அப்படின்னா என்னங்கிறது உங்களுக்கு வந்து ரெண்டும் சேர்த்து வச்சு படித்தாதான் புரியும். ஸோ நம்ம படித்து தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. உங்களுக்கு வந்து ஆல்ரெடி நம்ம இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் டீச் பண்ணுறப்போவே அது என்னது வேத காலம், அது என்னது பெருங்கற்காலம், மெகாலித்திக் ஏஜ் அப்படிங்கிறது எல்லா விஷயத்தையும் நம்ம பர்ஃபெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். வேத காலம் அப்படின்னா என்னது, சிந்துவெளி நாகரிகத்துடைய சரிவுக்கு அப்புறம் எப்போது கிபி 1900 இந்த பீரியடில் வந்து சிந்துவெளி நாகரிகம் சரிய தொடங்குது. கரெக்டாக? இதோடைய சரிவுக்கு அப்புறம் இந்த கிபி 1900 சிந்துவெளி நாகரிகம் அப்படிங்கிறது சரிய தொடங்கினதுக்கப்புறம் இது உருவாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அது 1900 அப்புறம் உருவாச்சின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஃபஸ்ட்டு சிட்டி லைஃப், அர்பன் லைஃப் நாகரிகத்தின் காலம் யார் அப்படின்னா சிந்து சமவெளி காலகட்டம். கரெக்டு தானே? அப்போ இந்தியாவில் நகரமயமாதலுடைய முதல் கட்டம் முடிவுக்கு வருது. ஆரியருடைய வருகையால் வேத காலம்ங்கிற ஒரு காலகட்டம் தொடங்குது. இப்போது இந்த வேத காலகட்டத்தை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா 1500 இருந்து 600 வரைக்குமான காலகட்டம். புரியுதுங்களா? ஆக்சுவலி இது வந்து கிமு தான், கிபி வராது, கிமு தான். கிமு 1900 அப்படின்னு சொல்லலாம் நம்ம. ஓகேங்களா? கிமு 1900. அப்போது வேத காலம் அப்படின்னா இது முடிவடைஞ்சு அடுத்த ஒரு 400 வருஷத்தில் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. 1500 இருந்து 600வது வருஷம் வரைக்கும். அது என்ன 1500 to 600 அப்படின்னா இது ரெண்டாக பிரிப்பாங்க. வேதிக் அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா 2 கான்செப்ட் இருக்குது. ஒன்று முற்கால வேத காலம், புரியுதா? முற்கால வேத காலம், இன்னொன்று பிற்கால வேத காலம். இப்போ வந்து வேதம் அப்படின்னாலே நமக்கு தெரியும் என்னது, ரிக் யஜுர் சாம அதர்வன அப்படின்னு சொல்கிறோம். இப்போது ரிக்வேதம் அப்படிங்கிறது 1500 இருந்து 1000 வரைக்குமான காலகட்டம் ரிக்வேதத்துடைய காலகட்டம். நோட் பண்ணிக்கோங்க. 1500வது வருஷத்துலேருந்து 1000வது வருஷம் வரைக்கும் ரிக்வேதம், அதுதான் முற்கால வேத காலம் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கடுத்து 1000வது வருஷத்தில் இருந்து 600வது வருஷம் வரைக்கும் பிற்கால வேத காலம். ரிக்கு அப்புறம் வந்துச்சு இல்லையா, என்னது, யஜுர் சாம அதர்வன. இந்த வேதம் எல்லாம் பிற்காலத்தில் உருவாச்சு அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அப்போது 1500 இருந்து 1000 வரைக்குமான காலகட்டத்தை நம்ம என்ன சொல்கிறோம்னா முற்காலம் அப்படின்னு சொல்கிறோம். முற்கால வேத காலம். முற்கால வேத காலம்னாலே நமக்கு தெரிஞ்சது என்னது, ரிக்வேதா அப்படிங்கிறது தான். அடுத்தது பிற்கால வேத காலம். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த 1000வது வருஷத்தில் இருந்து 600வது வருஷம் வரைக்குமான காலகட்டத்தை நம்ம யஜுர் சாம அதர்வன அப்படின்னு சொல்கிறோம். புரியுதுங்களா? இந்த 3 வேதமும் பிற்காலத்தில் உருவானது. அதை பற்றி நம்ம பார்ப்போம். அப்போ வேதங்கள் அப்படிங்கிறதுலேருந்து தான் இந்த பெயர் வந்துச்சு. வேத காலம் அப்படிங்கிற பெயர் வேதங்கள் அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஆரியர்கள்னால் யார் அப்படிங்கிறத பார்ப்போம். இவங்க வந்து இந்தோ ஆரிய மொழி பேசக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட் இது தான். இந்தோ ஆரிய மொழி பேசுகிறவங்க தான் ஆரியர்கள். இவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னா இடம் விட்டு இடம் குடிபெயர்ந்து செல்லக்கூடிய கால்நடை மேய்ப்பவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? அதாவது ஷிஃப்டிங் மெத்தட் யூஸ் பண்ணியிருக்காங்க இவங்க. அதாவது கொஞ்ச காலம் ஒரு இடத்துல வாழ்கிறாங்க, அங்கே கால்நடை மேய்க்கிறாங்க. அங்கே கால்நடைக்கு தேவையான தின்பண்டமோ இல்லை இவங்களுக்கு தேவையான உணவோ தீர்ந்து போச்சு அப்படின்னா அங்கேருந்து இன்னொரு பகுதிக்கு போயிடுறாங்க. இந்த மாதிரி அவங்களோட வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அப்போ இவங்களோட முக்கிய தொழிலே என்ன அப்படின்னா கால்நடை மேய்க்கிறது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இவங்க எங்கேருந்து வந்தவங்கன்னா சென்ட்ரல் ஏஷியாவிலேருந்து வந்தவங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ நமக்கு தெரியும் இந்தியா அப்படிங்கிறது ஜம்மு காஷ்மீர்கிட்ட இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இப்போ இவங்கெல்லாம் வந்து எங்கேருந்து வந்தாங்கன்னா இந்த ஏஷியா இது ஃபுல்லாக
ஃபுல்லாக ஏஷியன் கண்ட்ரிஸா. அப்போ இங்கேருந்து இது வழியாக கைபர் போலன் கணவாய் வழியாக இந்தியாவுக்குள்ளே என்ட்ரு ஆகுறாங்க. பாகிஸ்தானில் கைபர் போலன் கணவாய்னு ஒன்று இருக்குது. அது வழியாக என்ன பண்ணுறாங்க, மத்திய ஆசியாவிலேருந்து இந்தியாவுக்குள்ளே என்ட்ரு ஆகுறாங்க. அதுதான் இங்கே சொல்கிறாங்க, மத்திய ஆசியாவிலேருந்து அலையலையாக குடிபெயர்ந்து இந்துகுஷ் மலையில் இருக்கிற கைபர் கணவாய் வழியாக உள்ளே வராங்களாம். அப்போ இந்துகுஷ் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம சொல்லுவோம், அங்கே இருந்து அப்படியே இந்த கைபர் கணவாய் இது வழியாக கைபர் கணவாய் வழியாக என்ட்ரு ஆகுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கைபர் போலன் கணவாய், அதாவது கைபர் போலன் பாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தட் மீன்ஸ் என்ன அப்படின்னா அது வந்து பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு அந்த கணவாய் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு பாஸ், ஒரு கேனல் அந்த மாதிரி சொல்லலாம். அதுக்கடுத்து வந்து கால்நடைகளை மேய்க்கிறதா இவங்களோட முதன்மையான தொழிலாக இருந்தாலும் கூட இவங்க ஸ்லாஷ் அண்ட் பர்ன் அக்ரிகல்ச்சரை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதாவது அழித்து எரித்து சாகுபடி செய்யும் முறைன்னு சொல்லுவாங்க. இப்போது விவசாயம் வந்து இப்போ நடந்துட்டு இருக்கு அப்படின்னா ஒரு டைப் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 6 மாதம் வந்து விவசாயம் நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த இடத்துல அவங்களுக்கு தேவையான பொருளாக எடுத்துகிட்டு மீதி வேஸ்டேஜ்லாம் இருக்குல்ல அது எல்லாத்தையும் அந்த இடத்துல போட்டு எரிச்சிட்டு திரும்பி அதே இடத்துல செகண்ட் டைம் விவசாயம் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா ஸ்லாஷ் அண்ட் பர்ன் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அழித்து எரித்து சாகுபடி செய்யும் முறை. இதை பின்பற்றியவர்கள் யார் அப்படின்னா வேத கால மக்கள் அப்படின்னு சொல்லலாம், அதாவது ஆரியர்கள் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். ஓகேவா. அதுக்கடுத்து இப்போது அழித்து எரித்து சாகுபடி செய்யும் முறை அப்படின்னா என்னென்னு கொடுத்துருக்காங்க. இந்த முறையில் நிலத்தின் மீது இருக்கக்கூடிய மரம் செடி கொடி எல்லாத்தையும் வெட்டப்பட்டு எரிச்சிருவாங்க. அந்த நிலத்தில் குறுகிய காலகட்டத்துக்கு வேளாண்மை செய்து அதன் பின்னர் அந்த நிலம் வந்து கைவிடப்பட்டுட்டு திரும்பவும் அதே மாதிரி வேறு ஒரு இடத்துக்கு போயிட்டு கொஞ்சம் வருஷத்துக்கு அங்கேயும் விவசாயம் செய்வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம சிந்துவெளி நாகரிகம் பற்றி பார்த்தோம், அது எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது, அதோட வந்து எல்லைகள் என்ன, இதெல்லாம் பார்த்தோம். அதே மாதிரி ஆரியர்களுடைய எல்லைகள் என்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க பாருங்கள். புவியியல் பரப்பு ஜாகிரபிக்கல் ஏரியா அப்படின்னா நார்த் இந்தியா ஃபுல்லாக வட இந்தியா. காலப்பகுதி இவங்களோட காலகட்டம் தான் இரும்பு காலம்னு சொல்கிறாங்க. ஏன்னா இவங்களோட பீரியடில் தான் இரும்பு அயான் அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்து இந்தியாவுக்குள்ளே என்ட்ரு ஆகுது. புரியுதா. ஆரியர்கள் காலத்தில் தான். கால அளவுன்னு பார்த்தா 1500 600 நம்ம பிரிச்சே பார்த்தோம். அது இவங்களோட சான்றுகள் இவங்கெல்லாம் இருந்தாங்கன்றதுக்கு என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா வேத கால இலக்கியங்கள் தான் மெயின் சான்றுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களுடைய நாகரிகம் எந்த மாதிரி அப்படின்னா இவங்க வந்து கிராம நாகரிகம். அதுவே சிந்து சமவெளி மக்கள்லாம் யார், இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் ஐவிசி பொறுத்த வரைக்கும் அர்பன் லைஃப் வாழ்ந்திருக்காங்க, நகர வாழ்க்கை வாழ்ந்திருக்காங்க. ஆனால் இவங்க கிராம வாழ்க்கை. புரியுதா. ஃபஸ்ட்டு வாழ்ந்தவங்க அர்பன் நகர வாழ்க்கை, பின்னாடி வாழ்ந்தவங்க கிராம வாழ்க்கை. இது வந்து தெரிஞ்சுக்கணும் நம்ம, இதில் எந்த மிஸ்டேக்கும் பண்ணக்கூடாது. அடுத்தது ஆரியர்களும் இந்தியாவில் அவர்களுடைய வாழ்விடங்களும். ரிக்வேத கால ஆரியர்கள் வந்து நாடோடிகளாக இருந்தாங்க, ஒரு இடத்துல தங்கி வாழலை. ஏன்னா இவங்க முற்கால வேத காலம் இல்லையா 1500 இருந்து 1000 வரைக்குமான காலகட்டத்தில் உயிர் வாழ்ந்தவங்க அப்படின்னு சொல்கிறோம் நம்ம, 1000. ஸோ இவங்க வந்து முற்காலத்தில் இருந்தவங்க, இவங்க நாடோடிகளாக இருக்காங்க. அதே மாதிரி ஃபண்டமெண்டலாக இவங்க வந்து மேய்ச்சல் சமூகத்தினரை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு முக்கியமான சொத்து என்ன அப்படின்னா கால்நடை மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது. அப்போது ரிக்வேத காலத்தில், அதாவது முற்கால வேத காலத்தில் ஆரியர்களுடைய வாழ்விடமாக இருந்தது எது அப்படின்னா அது பஞ்சாப், சப்த சிந்து அப்படின்னு சொல்லுவாங்க. சப்த சிந்துனா 7 ஆறுகள் பாயக்கூடிய ஒரு பகுதிக்கு பேர் தான் வந்து சப்த சிந்து அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து பஞ்சாப் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல. அப்போ ரிக்வேத கால மக்கள் எங்கே வாழ்ந்தாங்க அப்படின்னா பஞ்சாபில் தான் மேக்சிமம் வாழ்ந்திருக்கிறதா சொல்கிறாங்க. ஏறத்தாழ 1000 ஆரியர்கள் கிழக்கு நோக்கி நகர்ந்து சிந்து கங்கை சமவெளியில் குடியமர்றாங்க. எந்த வருஷம், அதாவது இப்போ வந்து இந்தியாங்கிறது இப்படி இருக்குது அப்படின்னா இப்போது இது இப்படியே போகும் இல்லையா, சவுத்து இப்படி இப்படி இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இந்த இடத்துல இருக்காங்க, பஞ்சாப் அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்காங்க. ஃபஸ்ட்டு 1500 1000 வரைக்குமான காலகட்டத்தில் அந்த 1000வது வருஷத்தில் என்ன பண்ணுறாங்க, இங்கேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பிரிஞ்சு இப்படி போயிடுறாங்க. இந்த இடத்த அருணாச்சல் பிரதேஷ் ப்ளஸ் வந்து மியான்மர் இந்த மாதிரி இந்த ஏரியா பகுதிக்குள்ளே போயிட்டு வந்து செட்டில் ஆகுறாங்க. இவங்க தான் பிற்காலத்தில் என்னது எஜூர் சாம அதர்வனன்னு சொல்லிட்டு இந்த தென்கிழக்கு பகுதிகள் சொல்லப்போனால் நம்ம வந்து கிழக்கு பகுதிகள் அப்படின்னு சொல்லலாம். இங்கேருந்து கொஞ்சம் பேர் இங்கேயும் வந்தாங்க. அவங்க தான் வந்து தமிழர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய வழக்கமும் இருக்குது. நான் உங்களுக்கு ஆல்ரெடி அதை பற்றி சொல்லியிருப்பேன். ஸோ 1000 இவங்களுடைய காலகட்டம் முடியுது. அதுக்கப்புறம் வந்து செகண்ட் எஜூருக்கு அப்புறம் வந்தவங்க எஜூர் சாம அதர்வன அப்படிங்கிற 3 டைப் ஆஃப் பீப்புளும் உள்ளே என்ட்ரு ஆகுறாங்க. இவங்க பயன்படுத்தினதெல்லாம் இரும்பில் செய்யப்பட்ட கோடாரி, இரும்பு நாளான கொழுமுனை, அடுத்து கலப்பை, இதெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. இரும்பு அப்படிங்கிற பொருள் இங்கே தான் இருக்குது, இதுக்கு முன்னாடி நமக்கு தெரியாது இரும்புன்னு ஒன்று. அப்போ 4 வேதம் என்னென்ன, ரிக் யஜுர் சாம அதர்வ வேதங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம பார்க்க போகிற பாயிண்ட்டு வேத கால இலக்கியங்கள், ஸ்ருதிகள். ஸ்ருதினா என்னது, ஸ்ருதினாலே அது வந்து ஒரு சவுண்டு, ஒரு மியூசிக்கு, அதை நம்ம வந்து காதில் தான் கேட்க முடியும். அந்த வார்த்தையை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது நான்கு வேதங்கள் எதெல்லாம் ஸ்ருதி அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். புரியுதா. 4 வேதங்கள், இந்த 4 வேதமும் ஸ்ருதிகள்.
அடுத்து வந்து பார்த்தோம்னா பிராமணங்கள், ஆரண்யகங்கள், உபனிஷத், இது எல்லாமே ஸ்ருதி. இது எல்லாமே புனிதமானது, நிலையானது, கேள்விகள் கேட்கப்பட முடியாத உண்மை அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? ஸ்ருதினா 4 வேதங்கள், பிராமணங்கள், ஆரண்யகங்கள், உபநிடத்தங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே சேர்ந்தது தான் ஸ்ருதி. இது எல்லாம் புனிதமானது, நிலையானது, கேள்விகள் கேட்கப்பட முடியாத உண்மை. இது வந்து டைரெக்டாக கேள்வியில் கேட்பாங்க நமக்கு எக்ஸாமில். கேள்வி கேட்கப்படாத உண்மை தான், ஆனால் எக்ஸாமில் அதை கேள்வியாக கேட்பாங்க. புரியுதா? அப்போ சுருதினா என்னது? கேட்குறது அல்லது காதால் கேட்குறதுனா என்ன மீனிங்? அப்போ அது எழுதப்படாதது, வாய்மொழி வாயிலாகவே வந்து சொல்லப்பட்டு வந்த ஒரு விஷயந்தான் அது. அப்போது அது எழுதப்பட்டது கிடையாது. அப்போது வாய்மொழி வாயிலாக தான் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லப்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நிலையானது, புனிதமானது, கேள்விகள் கேட்க முடியாத உண்மை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஸ்மிருதிகள். ஸ்மிருதினா என்னது? இது வந்து எழுதப்பட்டது. ஆகமங்கள், தாந்திரீகங்கள், புராணங்கள், இதிகாசம், இது எல்லாமே சமயம் குறித்த போதனைகளை கொண்ட நூல் எல்லாமே ஸ்மிருதின்னு சொல்கிறாங்க. இதுவும் நிலையானது. என்னது? சாரி, இது நிலையானது கிடையாது. இது நிலையானது இல்லை. சேஞ்ச் ஆகிட்டே இருக்குமா அப்பப்போ. சேஞ்ச் தொடர்ந்து மாற்றங்களுக்கு உண்டாகக்கூடியது. அதே மாதிரி ஸ்மிருதிங்கிறது இறுதியாக எழுதப்பட்ட பிரதி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சுருதினா எழுதப்படாதது, ஸ்மிருதினா எழுதப்பட்டது. அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. இந்த இது வந்து கிளியராக தெரியணும். பாருங்க, இங்கே அழகாக கொடுத்துருக்காங்க. ஸ்ருதினா 4 வேதம், பிராமணங்கள், ஆரண்யகங்கள், உபநிடத்தங்கள். ஸ்மிருதினா இதிகாசங்கள், புராணங்கள். ராமாயணம், இதிகாசம்னா ராமாயணம், மகாபாரதம். புராணம்னா சிவபுராணம், விஷ்ணு புராணம். சூத்ராஸ்னா தர்மசூத்ரா, மனுஸ்மிருதி, நாரத ஸ்மிருதி. இது 3 தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்மிருதிகளை வச்சு தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய கோர்ட்லாம் ரன் ஆகிட்டுருக்கு. புரியுதா? அடுத்தது, இந்தியாவுடைய தேசிய குறிக்கோள் என்னது? சத்தியமேவ ஜெயதே அப்படிங்கிற வார்த்தை தமிழ்நாட்டில் என்ன சொல்கிறோம்? வாய்மையே வெல்லும் அப்படின்னு சொல்கிறோம். இந்த வார்த்தையை வந்து எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னா உபனிஷத் அப்படின்னு சொல்லக்கூடிய எதில் இருந்து ஒரு ஸ்ருதி தான் எடுத்துருக்காங்க. அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்ருதி. அந்த உபனிஷத் எங்கே இருக்குது அப்படின்னா முண்டக உபனிஷத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சத்தியமேவ ஜெயதே அப்படிங்கிறது முண்டக உபனிஷத்துலேருந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. சரி, இவங்கெல்லாம் இருந்தாங்க, ஆரியர்கள்லாம் வாழ்ந்தாங்கங்கிறதுக்கு என்ன சான்று அப்படின்னா சிந்து கங்கை சமவெளி, புரியுதுங்களா? இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய பஞ்சாப் அப்படிங்கிற ஸ்டேட்லையும் உத்தரப்பிரதேஷ், ராஜஸ்தான் ஆகிய தொல்லியல் ஆய்விடங்களையும் கிடைத்திருக்கக்கூடிய இரும்பு கருவிகள், மண்பாண்டங்கள், இதுதான் மெயின் எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. புரியுதா? பஞ்சாப், உத்தரப்பிரதேஷ், ராஜஸ்தான் கேட்பாங்க. ஆரியர்கள் வந்து எங்கெல்லாம் இருந்ததுக்கான சான்றுகள் கிடைச்சிருக்கு அப்படின்னா அது பஞ்சாப், உத்தரப்பிரதேஷ், ராஜஸ்தான். இது 3 தான், வேறு எங்கேயுமே கிடையாது. பஞ்சாப், உத்தரப்பிரதேஷ், ராஜஸ்தான், இது 3 மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அடுத்தது, நான் சொன்னல உங்களுக்கு வேத காலத்துடைய 2 கட்டங்கள். என்னது? தொடக்க வேத காலம் அப்படின்னா ரிக்வேத காலம். அது வந்து பார்த்தோன்னா 1500 1000 வரைக்கும். அடுத்து பின்வேத காலம்ங்கிறது எப்போது? 1000 600 வரைக்குமான காலகட்டம். சரி, ஓகே. இவங்களுடைய காலகட்ட பண்பாடு எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். பண்பாடு அப்படின்னா அக வாழ்க்கை பாடி அந்த சம்மந்தப்பட்டது. பண்பாடு ப்ளஸ் வந்து நாகரிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அகம் சார்ந்தது, புறம் சார்ந்ததுன்னு நம்ம பிரித்து படிப்போம். அப்போ அரசியலும் சமூகமும் எப்படி இருந்துச்சு அப்படின்னு ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க. ரிக்வேத காலத்தை பொறுத்த வரைக்கும் இரத்த உறவுகளை அடிப்படையாக கொண்டதாக இருந்திருக்கு அரசியல். குலம்ங்கிறது தான் இவங்களுடைய அடிப்படை அழகாக இருந்திருக்கு. ஓகேவா? இந்த எல்லாமே முக்கியம்தான். குலம் தான் இவங்களுடைய அடிப்படை அழகு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த குலத்தோட தலைவர் யாருன்னா குலபதி. புரியுதா? அதுக்கடுத்து இந்த பல குடும்பங்கள் ஒன்றா சேர்ந்தது கிராமம் அப்படின்னு இருந்துச்சு. இப்போ இருக்கிற அதே கான்செப்ட் தான். பட் ஆனால் கிராமத்தோட தலைவருக்கு பேர் என்னென்னா கிராமணி அப்படின்னு சொல்கிறாங்க. வேத காலத்தில் கிராமத்துடைய தலைவருக்கு பேர் கிராமணின்னு சொல்கிறாங்க. பல கிராமங்களோட தொகுப்புக்கு என்ன பெயர்னா விஸ். இது தனியாக எழுதி வச்சுக்கோங்க. கிராமம், விஸ்ஸுங்கிறத குலம்னு சொல்லலாம். இதுக்கு விஜயபதிங்கிற ஒரு தலைவராக இருக்கார். அடுத்து நிறைய விஸ்ஸு சேர்ந்தது. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து கிராமம்லாம் சேர்ந்தது விஸ்ஸு. இப்படி அம்புக்குறி போட்டு எழுதி வச்சுக்கோங்க. விஸ்ஸெல்லாம் சேர்ந்தது என்னது? ஜனான்னா ஜனங்கள் அப்படின்னு சொல்லுவோம்ல நம்ம, இனக்குழுக்கள், அதுதான் ஜனா. அப்போ இனக்குழுவோட தலைவன் ராஜன். இவன் ஜனசிய கோப்பா அப்படின்னு சொல்லுவாங்க, மக்களுடைய பாதுகாவலர். இதுதான் வந்து ஆர்டராக இருந்திருக்கு. கிராமம், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா விஸ்ஸு, ஜனா அப்படின்னு இருந்திருக்கு. இந்த அடிப்படை அழகு என்ன அப்படின்னா குலம் அப்படின்னு சொல்கிறாங்க. குலம், கிராமம் அப்படி போட்டுக்கையில் குடும்பம், கிராமம் அந்த மாதிரி போட்டுக்கிட்டிங்கன்னா இது நம்ம வந்து ஃபைனலாக அந்த ஆர்டர் சொல்லிடலாம். அடுத்த ரிக்வேத காலத்தில் பல இனக்குழுக்கள் ஒன்றா சேர்ந்து ராஷ்டிரமாக பிரிச்சுருந்தாங்களாம். அந்த ராஷ்டிரத்துக்கு பேர் வந்து பரதர், மத்சயர், புரு அப்படின்னு வந்து பல வகையான பெயர். பரதர், மத்சயர், புரு.
இது எல்லாமே நம்ம தெளிவாக இருக்கணும், இதில் எந்த டவுட்டும் நமக்கு இருக்கக்கூடாது. அடுத்து அரசர் பொறுத்த வரைக்கும் தன்னோட இனக்குழுவை சேர்ந்த எல்லாரையும் பாதுகாக்கிறது தான் இந்த ராஜனோட முக்கிய பொறுப்பு. ராஜன்னா யார்? இனக்குழுவோடைய தலைவர், அவர் தான் அரசர். அவரோட பேர் தான் வந்து ராஜன் அப்படின்னு சொல்கிறாங்க. ராஜனோட முக்கிய பொறுப்பு என்னது? தன்னோட இனக்குழு ஜனாவை பாதுகாக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அவரோட இனக்குழுவை பல வகைகளாக பிரித்து வச்சுருந்தார். அது என்ன அப்படின்னா விதாத்தா, சபா, சமிதி, கணா அப்படின்னு 4ஆக பிரிச்சிருக்கார். புரியுதா? அரசன் வந்து தன்னுடைய மக்களை வந்து 4ஆக பிரிச்சிருக்காங்க. இனக்குழு மன்றங்கள் அப்படின்ற பெயரில் பிரிச்சிருக்காங்க. விதாத்தா, சபா, சமிதி, கணா. ஓகேவா? இது 4ம் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். விதாத்தா அப்படின்னா இனக்குழுவோடைய பொதுக்குழு. ரொம்ப ரொம்ப பழமையானது விதாத்தா தான். புரியுதா? அது இனக்குழுவோடைய பொதுக்குழு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து சபா அப்படின்னா சபையினாலே என்னது? மூத்தோர்களை கொண்ட அவை தான் சபை அப்படின்னு சொல்லுவோம். சமிதினா அதில் மக்கள்லாம் இருப்பாங்க. சபான்னாலே என்னது? மூத்தோர்களை கொண்ட ஒரு அவை தான் சபா. அதே சமிதினா மக்களை கொண்ட ஒரு குழு தான் சமிதி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து அரசர் வந்து தனக்கு உதவி செய்கிறதுக்காக தலைமை புரோகிதர்களை நியமிச்சிருக்காரு. புரியுதா? புரோகிதர்னா யார்? அவருக்கு உதவி செய்கிறதுக்கு தலைமை குரு, அரசியல் குருன்னு சொல்லுவாங்க. இப்போ காமராஜரோட அரசியல் குரு சத்தியமூர்த்தி, அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து குருவாக புரோகிதர்களை வச்சுருக்காங்க. அவங்க சொல்கிறத இவங்க கேட்பாங்க. முன்னாடியே வந்து அவங்க சொல்கிறதெல்லாம் பிளான் பண்ணி அதுக்கப்புறம் இவங்க வந்து அதை செயல்படுத்துவாங்க. புரியுதா? இப்போ வந்து ஆளுநரும் முதலமைச்சரும் இருக்கிற மாதிரி முதலமைச்சர் எல்லாமே பண்ணுவார், பட் அவங்கள நியமனம் பண்ணுறது ஆளுநர். அந்த கான்செப்ட் தான். அரசியல், பொருளாதாரம், இராணுவம் தொடர்பான விஷயங்களில் அரசனுக்கு படைத்தலைவர் சேனானி அப்படிங்கிறவர் உதவி பண்ணார். கிராமத்தோட தலைவர் கிராமணி. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது. ஆரியர்கள் வந்து கிழக்கு நோக்கி போகிறாங்க. 1000வது வருஷம் நம்ம முன்னே பார்த்தோம். கங்கை, யமுனை நதிகளுக்கு இடைப்பட்ட பகுதிகளில் குடியேறின அப்போ தொடக்க கால குடியேற்றங்கள் மாற்றம் பெற்று பிரதேச அரசுகளாக மாறியிருக்கு. பரம்பரை அரசுரிமை தோன்றியது. முடியாட்சி முறையில் அரசரோட அதிகாரங்கள் அதே பல தன்னோட நிலையை வலுப்படுத்தி கொள்ள பல சடங்குகளையும் யாகங்களையும் நடத்தியிருக்காங்க. இதெல்லாம் நமக்கு தேவை. இந்த பேராகிராஃப் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் முக்கியம் கிடையாது. இதில் ஒன்றுமே கிடையாது. அதுக்கடுத்து பின்வேத காலத்தில் பல ஜனானா இனக்குழுக்கள் இருந்திருக்கு. கரெக்டாக? ஜனப்பதங்கள் அல்லது ராஷ்டிரங்கள் உருவாயிருக்கு. அதுக்கப்புறம் அதெல்லாம் இணைச்சி நிறைய ஜனாக்கள் ஒன்றா இணைச்சி அது வந்து ஜனபதாஸ் அப்படின்னு உருவாக்கிட்டாங்க. அது 16 மகாஜனபதாஸ் பற்றி நம்ம பார்ப்போம். இவங்களுக்கு அப்புறம் உருவானவங்க, அதை நம்ம தனியாகவே பார்க்கலாம். அடுத்து சமிதி, சபா. சபானாலே மூத்தோர்கள் அவை, சமிதினா மக்களை கொண்ட அவை அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். பிற்காலத்தில் அதாவது பின்வேத காலத்தில் இதெல்லாம் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா இல்லாமே போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியத்துவத்தை இழந்துருச்சு. ஆனால் விதாத்தாங்கிற ஒரு சபா இல்லாமையே போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. மற்றதாவது முக்கியத்துவத்தை தான் இழந்துச்சு, ஆனால் விதாத்தாங்கிறது இல்லாமையே போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. புதிய அரசுகளும் தோற்றம் பெற ஆரம்பிக்குது. அப்போ தான் வந்து பாலி அப்படிங்கிறது ஒரு வரி, 1/6 வரி வந்து மக்களே வந்து அரசனுக்கு மனம் உவந்து கொடுக்கக்கூடிய வரியாக உருவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. பலின்னு சொல்லுவாங்க இதை. புரியுதா? பாலிங்கிறது மக்கள் தாமாகவே முன் வந்து அரசனுக்கு கொடுத்த ஒரு காணிக்கையான வரி, 1/6 அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குரு மற்றும் பாஞ்சால அரசுகள் இந்த டைமில் தான் செழித்தோங்கி இருக்குங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து புதுசாக வந்து அயோத்தி, இந்திரபிரஸ்தம், அடுத்து மதுராங்கிற புதிய நகரங்களும் உருவாகியிருக்கு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. பாலிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. இது ஒரு வரி. ஒருவர் தன்னோட விவசாய மகசூல்ல இல்லை கால்நடைகள் 1/6 வந்து வரியாக செலுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இவங்களுடைய சமூக அமைப்பு அப்படி சோசியல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருந்துச்சுன்னு பார்ப்போம். வேத கால சமூகம்ங்கிறது தந்தை வழி சமூகம். இன்ன வரைக்கும் அது வந்து தந்தை வழி சமூகமாக தான் இருக்குது. ஆனால் சங்க காலத்தில் வந்து தாய் வழி சமூக முறை அப்படிங்கிற ஒரு மெத்தடும் இருந்திருக்கு. இது எத்தனை பேருக்கு தெரியும்னு சொல்ல தெரியல. நம்ம வந்து டீச் பண்ணியிருந்தோம்னா நம்ம சொல்லியிருப்போம் இதுக்கு முன்னாடி சில கிளாஸஸில். ஸோ வெள்ளை நிறத்தில் தோல் இருந்த ஆரியர்கள்லாம் கருப்பு நிற தோல் கொண்ட ஆரியர் அல்லாதவர்களை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தங்களை வேறுபடுத்தி காட்டிக்கணுங்கிறதுக்காக உடைகள் அந்த மாதிரி விஷயங்களை வித்தியாசப்படுத்தியிருக்காங்க. ஓகேவா? கருப்பு நிற ஆரியர் அல்லாத மக்கள் எல்லாம் தசையுக்கள், தாசர்கள் அப்படிங்கிற பெயரில் வந்து அழைக்கப்பட்டிருக்காங்க. தொடக்க வேத கால சமுதாயத்துக்குள்ளே 3 பிரிவுகள் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரேயி அது வந்து என்ன அப்படின்னா பொதுமக்களை விஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போர் வீரர்கள், சத்திரியர்கள். புரியுதா? பொதுமக்கள் வந்து ஆரியர்களுடைய காலகட்டத்தில் விஸ் அப்படின்னும், போர் வீரர்கள் சத்திரியர்கள் அப்படின்னும், மதகுருமார்கள் வந்து பிராமணர்கள் அப்படின்னும் சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. புரியுதா? இதுதான் வந்து 3 வகையான பிரிவுகள். எப்போ முன்வேத காலத்தில் இருந்த பிரிவுகள் இந்த 3: விஸ்ஸு, சத்திரியா, அதுக்கடுத்து
அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிராமின்ஸ், இந்த 3ஆக பிரிச்சிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆரியர் அல்லாத மக்களை சமுதாய ஏற்பாட்டுக்குள்ளே கொண்டு வருவதற்காக, அதாவது இவங்க எல்லாருக்கும் வேலை செய்கிறவங்க தான் யாருன்னா இந்த கருப்பு கலரில் இருந்தவங்க, ஆரியர் அல்லாதவங்க அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து பிராமணர், இவங்க வந்து மதகுரு. போரிடுறவங்க சத்திரியர். நில உடைமையாளராக இருந்தவங்க, நிலத்தோட சொந்தக்காரங்களாக இருந்தவங்க வைசியர். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இவங்க எல்லாருக்கும் வேலை செய்கிறவங்க சூத்திரர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து வர்ணாசிரமம் அப்படின்றத சொல்ல வராங்க. அதாவது வர்ணாசிரம முறை அப்படின்னா நம்ம இப்போ சொல்கிறோம் இல்லையா, கேஸ்ட் ரிலேட்டடான சிஸ்டம், அந்த கான்செப்ட் தான் வந்து வர்ணாசிரமம். அவங்க வந்து தொழில் அடிப்படையில் 4ஆக பிரித்து வச்சாங்க. பட் பிற்காலத்தில் அது வந்து கேஸ்ட் சிஸ்டமாக உருவாகிறதுக்கு காரணமாக போயிடுச்சு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அடுத்து ரிக்வேத காலம், முற்கால வேத காலம் பொறுத்த வரைக்கும் பெண்களோட நிலை எப்படி இருந்துச்சு அப்படின்னா, முற்காலத்தில் ஓரளவுக்கு உயர்ந்த நிலையில் தான் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. பெண்கள் வந்து ஓரளவுக்கு சுதந்திரம் பெற்றவர்களாக இருந்தாங்க. மனைவி வந்து குடும்பத்தின் தலைவியாக மதிக்கப்பட்டாள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பெண்கள் வந்து தன்னோட கணவர் கூட தன்னோட வீட்டில் சடங்குகளை நடத்தியிருக்காரு. குழந்தை திருமணத்தையும் உடன்கட்டை ஏறுதலையும் அவங்களுக்கு தெரியலை. புரியுதா? அந்த டைமில் என்னது சைல்டு மேரேஜோ இல்லை அப்படின்னா இந்த உடன் கட்டை ஏறுறது அப்படிங்கிற விஷயமும் கிடையாது. அதே மாதிரி கைம்பெண்கள், திருமணமாகி ஹஸ்பண்ட் இறந்து போனவங்க மறுமணம் செய்து கொள்ள வந்து எந்த ஒரு தடையும் இல்லை. வேணும்னு நினச்சாங்கன்னா அவங்க பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்திருக்கு. அப்படி இருந்தும் கூட பெற்றோர்கிட்ட இருந்து சொத்துக்களை பெறும் சொத்துரிமை பெண்களுக்கு மறுக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சொத்துரிமை அப்படிங்கிற ஒரு விஷயம் மறுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி பொது நிகழ்வுகளில் பெண்களால் பங்கு வகிக்க முடியலைன்னு சொல்கிறாங்க. இந்த பேராகிராஃப் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். மேபி கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸ்டேட்மெண்ட்டில், நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து பின்வேத காலம், இவ்வளோ நேரம் முன்வேத காலம் ரிக்வேத காலத்தை பற்றி பார்த்தோமா, அதில் வந்து பெண்களுக்கு ஓரளவுக்கு மரியாதை இருந்திருக்கு. பட் ஆனால் அவங்களால பொது இடங்களில் பெரிய பெரிய விஷயங்களை பங்கேற்க முடியலன்னு பார்த்தோம். ஆனால் பின்வேத காலத்தில் சமூகத்தில் மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் கூட ரொம்ப மோசமான நிலையில் தான் பெண்கள் இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா எந்த ஒரு சின்ன சடங்கு கூட பெண்களால் நடத்த முடியல பின்வேத காலத்தில். திருமணம் தொடர்பான விதிகள் வந்து ரொம்ப மோசமான சுச்சுவேஷனில் இருந்துச்சு. அதே மாதிரி பலதார மனம் வந்து சாதாரணமாக நடந்துச்சான். நிறைய பெண்களை வந்து திருமணம் பண்ணிக்கிறது ஆண்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்களாம். அதே மாதிரி கைம்பெண் மறுமணம் வந்து அவங்க ஊக்கமே கொடுக்கலன்னு சொல்கிறாங்க. புரியுதா? கணவன் இறந்தவங்க வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறத பற்றி திங்க் கூட பண்ணலன்னு சொல்கிறாங்க. பெண்களுக்கு வந்து கல்வி மறுக்கப்பட்டிருக்கு, கலப்பு திருமணமும் நிராகரிக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் பிற்கால வேத காலத்தில் தான் பெண்களுக்கு வந்து ஏற்பட்டிருக்குங்கிறத கொடுத்துருக்காங்க. அடுத்து பொருளாதார வாழ்க்கை, இவங்களோட எக்கானமி லைஃப் பொறுத்த வரைக்கும் கால்நடை மேய்க்கிறதும் வேளாண்மையும் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரெண்டை நம்பி தான் அவங்களோட வாழ்க்கை வந்து இருந்திருக்கு. அதே மாதிரி முதன்மை தொழில் அப்படின்னா அது கால்நடை மேய்க்கிறதுன்னு சொன்னால் கூட இவங்களோட ஏரியாவில் மர வேலை செய்கிறவங்க, தேர் செய்கிறவங்க, மண்பாண்டை செய்கிறவங்க, உலோக வேலை செய்கிறவங்க, துணி நெய்கிறவங்க, இந்த மாதிரி பல வகையான பேர் வந்து வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறத நமக்கு சொல்கிறாங்க. ரொம்ப முக்கியமாக வேதக்கால பண்பாடு அப்படிங்கிறது பழுப்பு மஞ்சள் நிற மண்பாண்ட பண்பாட்டு காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? இப்போ கேட்கலாம் நம்மக்கிட்ட, வேத காலம் என்பது கருப்பு சிவப்பு நிற மண்பாண்ட பண்பாட்டை கொண்டது அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அது தப்பு. அது சிந்து சமவெளி நாகரிகம் மற்றும் கற்காலம் தொடர்பானது. பட் ஆனால் வேத காலம் அப்படின்னா பழுப்பு மஞ்சள் நிற மண்பாண்டங்கள் இக்காலத்தை சேர்ந்தது அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா என்னது, குதிரைகள், நிறைய விஷயங்கள், குதிரைகள், பசு, வெள்ளாடு, செம்மறியாடு, காளை, நாய், இதெல்லாம் வீட்டு விலங்குகளாக ஆரியர்களால் வளர்க்கப்பட்டிருக்குங்கிறத கொடுத்துருக்காங்க. அடுத்து சிந்து மற்றும் பஞ்சாப் பகுதிகளில் ஆரியர்கள் நிரந்தரமாக குடியேறியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க வேளாண்மைன்னு ஒரு விஷயத்த செய்ய தொடங்கியிருக்காங்க சிந்து பஞ்சாப் பகுதியில். யவாங்கிறது இவங்களோட முதன்மையான பயிர், ரொம்ப முக்கியம். ஃபார்லி, இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஆல்கஹாலில் கலக்கக்கூடிய ஃபார்லின்னு சொல்லக்கூடிய யவா, இதுதான் அவங்களுடைய மேஜரான ஒரு என்னது கிராப் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? மேஜரான ஒரு கிராப் அப்படின்னா அது பார்லி அப்படிங்கிறது தான். இங்கிலீஷில் வந்து பார்லி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. கோதுமை, பருத்தி, இதையும் வந்து சிந்துவெளி மக்களால் பயிர் செய்யப்பட்ட போது ரிக்வேத காலத்தில் அது குறிப்பிடப்படலைன்னு சொல்கிறாங்க. கோதுமை, பருத்தி இதெல்லாம் வந்து சிந்துவெளி காலகட்டத்தில் மட்டும்தான் இருந்திருக்கு. இந்த காலகட்டத்தில் இருந்ததுக்கான ஆதாரம் எதுவும் கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கோதுமை, பஞ்சாப்னாலே நமக்கு கோதுமை அப்படின்னு தெரியும். அதுக்கடுத்து வந்து ஒவ்வொரு வருஷமும் இருபோக சாகுபடி வந்து நடந்திருக்கு. அதாவது ஒரு வருஷம் அப்படின்னா 6 மாதத்துக்கு ஒரு சாகுபடி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அடுத்து பின்வேத காலத்தில் ஆரியர்கள்ங்கிறவங்க பசு, வெள்ளாடு, செம்மறியாடு, குதிரை, இது மட்டும் இல்லாமல் யானைகளை கூட பழக்கப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ யானைகள் இல்லை அப்படின்னு ஏதாவது சொல்கிறாங்க அப்படின்னா அது வந்து தப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு சூஸ் பண்ண தெரியணும். அடுத்து தொடக்க வேத கால கைவினைஞர்களோடு நகை செய்கிறவங்களும் இருந்திருக்காங்க. சாயத்தொழில் செய்கிறவங்க, உலோகம் உருக்குறவங்க, இந்த மாதிரியான பீப்புளும் இருந்திருக்கிறதா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ப்ளஸ்
இந்த காலம் வேத கால பண்பாடு அப்படிங்கிறது வர்ணம் தீட்டப்பட்ட சாம்பல் நிற மண்பாண்ட பண்பாடு அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? அதாவது வேத கால பண்பாடுங்கிறது வர்ணம் தீட்டப்பட்ட சாம்பல் நிற பண்பாடு. அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், அதாவது மஞ்சள் நிற பழுப்பு மஞ்சள் நிற பண்பாடு அப்படிங்கிறத நம்ம கொடுப்போம். அடுத்து இரும்பு கொழுமுனை கொண்ட கலப்பை மற்றும் இரும்பு கோடாரி ஆகியவற்றின் உதவியோடு அதிக அளவிலான நிலங்களில் வேளாண்மை செய்யப்பட்டது. அப்போ வேளாண்மைக்கு ரொம்ப முக்கியமானது இரும்பு கொழுமுனை கண்டுபிடிச்சது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இவங்களோட காலகட்டத்தில் நெல், கோதுமை, பார்லிலாம் பயிர் செய்யப்பட்டிருக்கு. வேளாண்மை வளர்ச்சி பெற்றதுனால நிலத்தின் மீது தனி உரிமையை உருவாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. புதிய தொழில்களும் கலைகளும் வளர்ந்து உபரி உற்பத்தி ஏற்பட்டு வணிகத்துக்கிட்டு சென்றன. இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அடுத்து வணிகம் பெருகியது. பண்டமாற்று முறை பரவலாக காணப்பட்டது. ஒரு பொருளை கொடுத்து வேறொரு, அதாவது பார்ட்டர் சிஸ்டம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சில இடங்களில் நாணயங்களை பயன்படுத்தியிருக்காங்க. அந்த நாணயங்கள் வந்து நிஷ்கா, சாத்மனா அப்படிங்கிற தங்க நாணயம். இப்போ தங்க நாணயத்துக்கு பேர் வந்து நிஷ்கா, சாத்மனா, இதெல்லாம் தங்க நாணயங்கள். அடுத்து கிருஷ்ணாலா அப்படிங்கிறது வெள்ளி நாணயம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து வணிகத்துக்காக பயன்படுத்தியிருக்கிறதா சொல்கிறாங்க. புரியுதா? நிஷ்கா, சாத்மனா அப்படிங்கிறது தங்க நாணயம், கோல்டு காயின். கிருஷ்ணாலா அப்படிங்கிறது சில்வர் காயின் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அடுத்து ரிக்வேத கால மக்கள் அறிந்திருந்த உலோகம். ரிக்வேத கால மக்களுக்கு என்ன வகையான உலோகங்கள் பற்றிலாம் தெரியும் அப்படின்னா, தங்கத்துக்கு என்னென்னா ஹிரண்யா அப்படிங்கிற பேர், இரும்புனா ஷியாமா, தாமிரம் அயாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? காப்பர்னா அயாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? தங்கம்னா ஹிரண்யா, இரும்பு அப்படின்னா ஷியாமா, அடுத்து தாமிரம் அது செம்பு அப்படிங்கிறது அயாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் என்ன பேருங்கிறது உங்களுக்கு தெரியணும். அடுத்து இவங்களுடைய ரிலீஜியன் என்ன அப்படிங்கிறத பற்றி கொடுத்துருக்காங்க. ரிக்வேத கால ஆரியர்கள் வந்து பெரும்பாலும் நில மற்றும் ஆகாய கடவுளர்களை வழிபட்டிருக்காங்க. அதாவது இயற்கையை தான் வழிபட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. பிருத்வி அப்படின்னா நிலத்தை வந்து பிருத்வின்னு சொல்கிறாங்க. அக்னினா நெருப்பு, வாயு காற்று, வருணன்னா மலை, இந்திரன்னா இடி. இது எல்லாத்தையும் கடவுளாக வந்து வணங்கியிருக்காங்க அப்படிங்கிறத நமக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதித்தி அப்படின்னு சொல்லக்கூடிய நித்திய கடவுள். அடுத்து உஷாங்கிறவங்க விடியற்காலை தோற்றம். இது எல்லாத்தையும் வந்து கடவுளாக வழிபட்டிருக்காங்க. முக்கியமாக பெண் தெய்வங்களையும் வழிபட்டிருக்காங்க. பட் குறைவான அளவு தான் பெண் தெய்வங்களை வழிபட்டிருக்கிறதா இங்கே குறிப்பிட்டிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து மத சடங்கு முறைகளை மையமாக கொண்டது இவங்களுடைய வழிபாட்டு முறை அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. வர்ஷிப் மெத்தட் அப்படிங்கிறது விமன் காடஸையும் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து குழந்தைகள் வந்து பிரஜா, பசுன்னா கால்நடை, செல்வம்னா தனா, இது எல்லாத்துடைய நலனுக்காகவும் தெய்வங்களை வணங்கியிருக்காங்க. புரியுதா? எதுக்காக வேதகால மக்கள் கடவுளை வணங்கினாங்கன்னா தன்னோட குழந்தைகளுக்காகவும் தன்னோட கால்நடைக்காகவும் தன்னோட செல்வங்களுக்காகவும் வணங்கியிருக்காங்க. பசுங்கிறது புனித விலங்காக கருதப்பட்டிருக்கு வேதகால மக்களுடைய வாழ்க்கையில். அந்த காலத்தில் கோவில்னு ஒன்று கிடையாது. வேதிக் பீரியடில் கோவில்னு ஒன்று கிடையாது. சிலை வழிபாடும் வழக்கத்தில். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. வேதிக் பீரியடில் கோவில்களோ இல்லை சிலை வழிபாடோ எதுவுமே கிடையாது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து இவங்க வந்து மத குரு தான் அதிகமாக இருந்திருக்கிறதா சொல்கிறாங்க. அது பரம்பரை தொழிலாகவும் பிற்காலத்தில் மாறி இருக்கு. அடுத்து வந்து ஆரியர் அல்லாத கடவுள்களும் ஏற்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு எக்ஸாம்பிளாக இந்திரனும் அக்னியும் வந்து முன்னாடி இருந்த அந்த முக்கியத்துவத்தை வந்து இழந்துடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிரஜாபதிங்கிறவர் படைக்கிறவர், விஷ்ணுன்னா காப்பவர், ருத்ரன்னா அழிப்பவர் ஆகிய கடவுளர்கள் முக்கியத்துவம் பெற்றனர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதிகமான சடங்குகளும் வேள்விகளும் முக்கியத்துவம் பெற்றுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா வேத காலம் அப்படின்னாலே சடங்குகள் நிறைந்த ஒரு காலகட்டம் தான். இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அடுத்து கல்வியை பொறுத்த வரைக்கும் குருகுல கல்வி முறை இருந்திருக்கு. இந்த கல்வி முறை தான் ராஜாஜி வந்து கொண்டு வர்றதுக்கு ட்ரை பண்ணார். குருகுல கல்வி முறைனா என்னது? இது ஒரு பழங்கால கற்றல் முறை. அதாவது குருகுல கல்வியிலேயே ராஜாஜி கொண்டு வந்தது என்ன அப்படின்னா குலக்கல்வி முறை அப்படிங்கிற ஒரு சிஸ்டம். ஸோ பார்ப்போம். குருகுலம் அப்படின்னா என்னது? குருன்னா ஆசிரியர், குலம்னா குடும்பம் அல்லது வீடு. இது ஒரு சமஸ்கிருத வார்த்தை, சான்ஸ்கிரிட் வேர்டு, அதுவும் நமக்கு தெரியணும். மாணவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா குரு கூட போயிட்டு அவங்க வீட்டிலேயே தங்கி இருந்து அவருக்கு சேவை செஞ்சுக்கிட்டு அவர்கிட்ட வந்து கல்வியை கற்றுப்பாங்க. கொஞ்சம் வருஷத்துக்கு இந்த மாதிரி வந்து வாழ்க்கையை நடத்துவாங்க. அதுக்கடுத்து பார்த்தோன்னா வாய்மொழி மரபுலையே மாணவர்கள் பாடங்களை கற்றுக்கிட்டாங்க. அவங்களுக்கு அப்போ நோட்டு புத்தகம் அந்த மாதிரி விஷயம்லாம் கிடையாது. வாயில் சொல்லப்பட்டு கற்பிக்கப்பட்டுச்சு. அதே மாதிரி வாத்தியார் சொல்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க மாணவர்கள் அப்படின்னா மனசில் மனப்பாடம் பண்ணிக்கிறாங்க அவர் சொல்லும் போதே. அந்த மாதிரியான கல்வி முறை தான் அப்போ இருந்திருக்குங்கிறத சொல்கிறாங்க. அடுத்து 4 வேதங்கள், இதிகாசம், புராணம், இலக்கணம், தர்க்கவியல், நெறிமுறை, ஜோதிடம், கணிதம், இராணுவ உத்தி, இது எல்லாம் மாணவர்களுக்கு கற்றுத்தரப்பட்டிருக்கு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இரு பிறப்பாளர்கள் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா ஓகேவா. அப்போது இதில் கல்வி கற்கணும் அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா விஜய
இரு பிறப்பாளர்களால் மட்டும்தான் கல்வி கற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் வந்து வச்சுருந்துருக்காங்க. பெண்களுக்கு வந்து பொது கல்வி அளிக்கப்படலை அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. பொது கல்விங்கிறது பெண்களுக்கு கொடுக்கல. ஒழுக்கமான வாழ்க்கையை மேற்கொள்வதற்கான பயிற்சியும் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. அடுத்து இது ரொம்ப ரொம்ப முக்கியம், 4 ஆசிரமங்கள், வேத கால மக்கள்கிட்ட இருந்த 4 ஆசிரமங்கள், இதை நம்ம வந்து மேட்ச் ஷீட்டில் கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் தெரிஞ்சுக்கணும். வயதின் அடிப்படையில் பின்வேத கால இறுதியில் வாழ்க்கையோட 4 நிலைகளை வந்து கொண்டு வந்திருக்காங்க. என்ன அப்படின்னா, மாணவ பருவத்துக்கு பிரம்மச்சரியம்னு பேர். புரியுதா? மாணவ பருவத்துக்கு பிரம்மச்சரியம்னு பேர். அடுத்து திருமண வாழ்க்கைக்கு வந்து கிரகஸ்தம் அப்படின்னு பேர். அடுத்து காடுகளுக்கு போய் தவம் செய்கிறது வனப்பிரஸ்தம். அடுத்து சந்நியாசம்னா வீடு பேர் அடைவது, துறவர வாழ்க்கை மேற்கொள்வதை பற்றி பேசுது. அப்போ இது 4மே கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். மேட்ச் ஷீட்டில் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஓகேவா? அடுத்தது, இவ்வளோ நேரம் நம்ம வந்து பார்த்தது நார்த் இந்தியாவில் இருந்த வேதகால பண்பாடு. இப்போ நம்ம பார்க்க போகிறது தென்னிந்தியாலையும் தமிழ்நாட்டிலையும் இருந்த பெருங்கற்கால பண்பாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு கவனிச்சிங்களோ அதை விட டபுள் மடங்கு இன்ட்ரெஸ்ட் எடுத்து இதை கவனிங்க. ஏன்னா கேள்வி இதில் இருந்து தான் அதிகமாக வரும். நமக்கு கேள்வி வரணும் இந்த லெசனில் இருந்து அப்படின்னா அது இந்த பார்ட்லேருந்து தான் வரும். புரியுதா? ஸோ வட இந்தியாவில் தொடக்க கால வேத பண்பாடு இந்திய துணை கண்டத்துடைய ஏனைய பகுதிகளை நிலவிய செம்புக்கால பண்பாட்டோடு ஒத்துப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? அப்போது மக்கள் வந்து செம்பையும் கல்லையும் ஒரே காலகட்டத்தில் பயன்படுத்தினதுனால இது வந்து சாக்கோலித்திக் செம்பு காலம்னு சொல்கிறோம். நம்ம பெருங்கற்காலம்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் வந்து செம்பு காலம். புரியுதா? வெவ்வேறு பெயர்களால் நம்ம சொல்கிறோம், பட் எல்லாமே ஒன்று தான் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். இந்தியாவுடைய செம்பு கால பண்பாடு அப்படிங்கிறது முதிர்ந்த நிலை ஹரப்பா. ஹரப்பாங்கிறது நம்ம 3ஆக பிரிச்சிருப்போம். அதில் முதிர்ந்த நிலை ஹரப்பா அப்படிங்கிறது தான் செம்பு கால பண்பாட்டோடு ஒத்துப்போகுது அப்படின்னு சொல்ல வராங்க. ஹரப்பா பண்பாட்டோட வீழ்ச்சிக்கு அப்புறம் கூட செம்பு கால பண்பாடுங்க தொடர்ந்து இருந்திருக்குங்கிறத இந்த இடத்துல நமக்கு குறிப்பிடுறாங்க. தென்னிந்தியாவில் இரும்பு காலமும் வட இந்தியாவில் பின்வேத காலமும் ஒரே காலகட்டத்தை சேர்ந்தவை அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அடுத்து இரும்பு காலத்தோட முடிவில் தான் மக்கள் வந்து பெருங்கற்கால பண்பாட்டில் கிமு 600 முதல் 100இல் காலடி எடுத்து வைக்கிறாங்க. புரியுதா? அதாவது இரும்பு காலகட்டத்தோட முடிவு நடக்குது இல்லையா, 600வது வருஷம். அதாவது நம்ம நார்த் இந்தியாவில் பார்த்தோன்னா வேத காலம், பிற்கால வேத காலம் முடியக்கூடிய 600வது வருஷத்தில் தான் என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுடைய பெருங்கற்காலம் மெகாலித்திக் ஏஜ் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகுது. புரியுதா? அப்போ 600லேருந்து 100வது வருஷம் வரைக்கும் சவுத் இந்தியாவில் மெகாலித்திக் ஏஜ், பெருங்கற்கால பண்பாடு அப்படின்னு ஒரு விஷயம் வந்து தொடங்கியிருக்கு. பண்டைய தமிழகத்தில் பெருங்கற்காலம் சங்க காலத்திற்கு முந்தைய காலத்தோடு ஒத்து போகுதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து சங்க காலத்துக்கும் முன்னாடியே இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பெருங்கற்காலம்ங்கிறது சங்க காலத்துக்கு அப்புறம் கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பெருங்கற்காலம் அப்படிங்கிறது கருப்பு மற்றும் சிவப்பு நிற மண்பாண்ட காலகட்டத்துடைய ஒரு பண்பாடு அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஆரியர்கள்னாலே நமக்கு வந்து மஞ்சள், பழுப்பு மஞ்சள் அப்படிங்கிற கான்செப்ட் வந்துடணும். அதுக்கடுத்து தமிழ்நாட்டில் பெருங்கற்காலம் அதாவது மெகாலித்திக் ஏஜ் அப்படிங்கிறது அயானிக் ஏஜ் அப்படின்னு சொல்லலாம் தமிழ்நாட்டில். புரியுதா? ஸோ இது பார்த்தோன்னா மெகாலித்திக் ஏஜ், இங்கிலீஷில் மெகாலித்திக் ஏஜ்னு சொல்கிறாங்க. அது வந்து ஒரு க்ரீக் வேர்ட். மெகாலித் அப்படிங்கிறது என்னென்னா, மெகானா பெரிய, லித்துனா கல். அப்போ பெரிய கல் அப்படிங்கிறது தான் மெகாலித்திக் ஏஜ் அப்படின்றது, வேறு ஒன்றும் கிடையாது. அதாவது இப்போ வந்து இறந்து போகிற ஒருத்தங்களை இப்படி ஒரு கல், இப்படி ஒரு கல் வச்சு புதைக்கிறது தான் வந்து இப்படி அதுக்கு மேலே ஒரு கல்லை வச்சு மூடிடுவாங்க. இதுக்கு பேர் தான் வந்து என்னென்னா மெகாலித்திக் ஏஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி கற்கள் வைத்து புதைக்கக்கூடிய பழக்கம் கொண்டவர்கள் தான் வந்து இரும்பு கால மக்கள், பெருங்கற்கால மக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ க்ரீக் வேர்ட் மெகாலித்திக் வேர்ட் அப்படின்னா அதுக்கு தமிழில் என்ன மீனிங்? பெருங்கற்காலம் அப்படிங்கிறது மீனிங். புரியுதா? அதுக்கடுத்து சில பகுதிகள் வந்து தமிழ்நாட்டில் கொடுத்துருக்காங்க. என்னது? பெருங்கற்கால இரும்புக்கால தொல்லியல் ஆய்விடங்கள். அதாவது வட இந்தியாவில் வேதகால பண்பாட்டுக்கு ஈக்குவலான காலகட்டம் தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் நடந்துச்சுன்னா ஆதிச்சநல்லூர், ரொம்ப முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஆதிச்சநல்லூர், தூத்துக்குடி மாவட்டம். இங்கே மேற்கொள்ளப்பட்ட அகலாய்வில் மிக முக்கியமாக கிடைச்சது முதுமக்கள் தாலி. முதுமக்கள் தாலி அரண்ஸ் அப்படின்னாலே URNS அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். அப்போ இந்த வார்த்தையை கேள்விப்பட்டாலே உங்களோட கை வந்து நேராக எங்கே போகணுன்னா ஆதிச்சநல்லூர் அப்படிங்கிற இடத்துக்கு போயிடணும். புரியுதா? ஆதிச்சநல்லூரில் தான் முதல்ல இதுக்கான ப்ராசஸை வந்து இது கிடைச்சது முதல்ல எங்கன்னா ஆதிச்சநல்லூர் தான் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். அதுக்கடுத்து பல்வகைப்பட்ட கருப்பு சிவப்பு மண்பாண்டம் கிடச்சிருக்கு, இரும்பாலான குத்துவால் கிடச்சிருக்கு, கத்தி, ஈட்டி, அம்பு, கல்மணி இதெல்லாம் கிடச்சிருக்கு, தங்க ஆபரணம் இதெல்லாம் நமக்கு முக்கியம் கிடையாது. முதுமக்கள் தாலி தான் முக்கியம்.
அதுக்கடுத்து வீட்டு விலங்குகள் மற்றும் காட்டு விலங்குகளான புலி, யானை, மான் இதெல்லாம் கூட வெண்கலத்தால் பொம்மையாக செஞ்சு இவங்க வந்து பயன்படுத்தியிருக்கிறதா சொல்கிறாங்க. புரியுதா? அதுக்கடுத்து இது மண்பாண்டம் செய்கிறது, கல் மரங்களை பயன்படுத்தி பொருள் செய்கிறது, இந்த மாதிரியான திறன்கள் வந்து இருந்திருக்கு அந்த டைமில் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. அடுத்து கீழடி எந்த மாவட்டங்கிறது தெரியணும். சிவகங்கை மாவட்டம். இது வந்து எங்கே இருக்குது? திருபுவனம் தாலுக்காவில் கீழடிங்கிற ஒரு கிராமத்தில் இருக்குது. இது ஒரு பழமையான நகரம். இங்கே அகழ்வாய்வு செஞ்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இங்கே என்னெல்லாம் கிடச்சிருக்கு அப்படின்னா செங்கற்களால் கட்டப்பட்ட கட்டடம் வந்து கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. செங்கற்களால் கட்டப்பட்ட கட்டடம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தமிழ் பிராமி எழுத்து பொறிக்கப்பட்ட மண்பாண்டம். கீழடினாலே இது ஒன்று முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். தமிழ் பிராமி பொறிக்கப்பட்ட மண்பாண்டம், செங்கற்களால் கட்டப்பட்ட கட்டடம், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மற்றதெல்லாம் நார்மல், எல்லா இடத்துலையுமே கிடைச்ச திங்ஸ் தான் மற்ற எல்லாமே. புரியுதுங்களா? அதுக்கடுத்து பார்த்தோன்னா வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சங்கு வளையல், தந்தத்தால் செய்யப்பட்ட பகடை, இது எல்லாமே வந்து கிடச்சிருக்கு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. 2017 ஒரு சில திங்ஸை வந்து இவங்க வந்து அமெரிக்காவில் ஃப்ளோரிடா அப்படிங்கிற இடத்துல இருக்கிற பீட்டா அனாலிட்டிக் சென்டருக்கு அனுப்பியிருக்காங்க. அவங்க வந்து ரிசர்ச் படி இந்த கீழடியில் கிடைச்ச திங்ஸ் எல்லாம் எந்த காலகட்டத்தை சேர்ந்தது அப்படின்னா கிமு 200 சேர்ந்ததுன்னு சொல்கிறாங்க. அதாவது போஆமு 200 அப்படின்னு சொல்கிறாங்க. பிசிஇ 200 காலகட்டத்தை சேர்ந்ததாக இருக்கலாம் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. புரியுதா? அப்போது பிசிஇ 200 காலகட்டத்தை சேர்ந்தது அப்படிங்கிறது கீழடியோடது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க எப்பயுமே. கீழடி அப்படின்னா எத்தனை வருஷம் பழமையானது அப்படின்னா 200, கிமு 200 காலகட்டத்தை சேர்ந்தது அப்படிங்கிறது. அதே மாதிரி இந்த இடத்துல கீழடியில் வந்து ரோம் நாட்டை சேர்ந்த பழங்கால தொல்பொருட்கள் வந்து கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு கேள்வியை வந்து உங்ககிட்ட கேட்கலாம். ரோம் நாட்டை சேர்ந்த பழங்கால தொல்பொருள் வந்து தமிழகத்தின் எந்த அகழாய்வில் கிடைக்கப்பெற்றுள்ளது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா அது கீழடி அப்படின்னு உங்களுக்கு எழுத தெரியணும். புரியுதா? இது வந்து ரொம்ப முக்கியமான கேள்வியாக கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால இப்போ கீழடியில் இது கிடைச்சதுனால என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்தியாவிற்கும் ரோம் நாட்டிற்கும் இடையே நிலவிய வணிக தொடர்பு வந்து கன்ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத நமக்கு சொல்கிறாங்க. அதாவது தீபகற்ப இந்தியாவில் இருந்து ரோம் நாட்டுக்கு என்ன பண்ணியிருக்காங்க? எஃகு வந்து ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது குறித்து அலெக்சாண்ட்ரியாங்கிற துறைமுகத்தில் வரி விதிக்கப்பட்டதாகவும் வந்து பெரிப்ளஸ், அதாவது எரித்ரேஷியன் ஆஃப் தி பெரிப்புலஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூலில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. தீபகற்ப இந்தியாவிலேருந்து ரோம் நாட்டுக்கு எஃகு ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கு. அது குறித்து அலெக்சாண்ட்ரியா துறைமுகம் அப்படிங்கிற இடத்துல ஒரு துறைமுகம், அது ஒரு போர்ட்டு, அந்த இடத்துல வந்து வரி விதிச்சிருக்காங்களாம் இங்கேருந்து எடுத்துகிட்டு போன எஃகுக்கு. இதை பற்றி பெரிப்ளஸ்ங்கிற ஒரு புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்கிறதா நமக்கு வந்து சொல்ல வராங்க. புரியுதா? இந்த இன்ஃபர்மேஷன் நம்ம கிளியராக தெரிஞ்சுக்கணும். அடுத்து பொருந்தல் எங்கே இருக்குது அப்படின்னா திண்டுக்கல் மாவட்டம்ல இருக்குது. புரியுதா? பொருந்தல் அப்படிங்கிறது திண்டுக்கல் மாவட்டம்ல இருக்கு. இங்க வந்து பொருந்தல் அப்படின்னாலே நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது புதைக்குழி பொருட்கள். இந்த வார்த்தை வந்து நீங்க இங்க தான் பார்ப்பீங்க, வேற எங்க இருக்காது. புதைக்குழி பொருட்கள் எங்க அதிகமா கிடைச்சது அப்படின்னா அது பொருந்தல், திண்டுக்கல் மாவட்டம். அடுத்து கண்ணாடி மணி வந்து பல வகையான நிறங்கள்ல வந்து இங்க கிடைச்சிருக்கு. தமிழ் பிராமி எழுத்து பொறிக்கப்பட்ட மண்பாடம். அடுத்து ரொம்ப முக்கியம், இது அரிசி நிரப்பப்பட்ட மண்பாண்டம் எங்கே கிடைச்சிது அப்படின்னு கேட்பாங்க. புதைக்குழி பொருட்கள், அரிசி நிரப்பப்பட்ட மண்பாண்டங்கள் கிடைச்சது. இதெல்லாம் எங்கே அப்படின்னா பொருந்தல், திண்டுக்கல் மாவட்டம். அதுக்கடுத்து சங்கு மற்றும் கண்ணாடி வளையல், இது சும்மா பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து ரொம்ப முக்கியம் இரும்பினாலான கதிரறுக்கும் அரிவாள். நான் சொல்கிறத முக்கியமாக பார்த்துக்கோங்க. புதைக்குழி பொருள், அரிசி நிரப்பப்பட்ட மண்பாண்டம், இரும்பினாலான கதிரறுக்கும் கூடிய அரிவாள். அடுத்து இது எல்லாமே வந்து ரொம்ப முக்கியமாக நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது. ஏன்னா இதெல்லாம் எக்ஸாமில் அடிக்கடி கேட்குற பார்ட்டு. அதாவது இது வந்து எங்கே கிடைச்சிது அப்படிங்கிறது. ஏன்னா அரிசி வந்து நிரம்பி இருக்கக்கூடிய பானை கிடைச்சிது எங்கன்னா பொருந்தலில் மட்டும்தான், வேறு எங்கேயுமே கிடைக்கல. அரிசி நிரம்பின பானை வந்து கிடங்க பாருங்கள், இங்கே இருக்குது பாருங்கள், இந்த பானை தான். அரிசி நிரப்பப்பட்ட ஒரு பானை வந்து பொருந்தலில் திண்டுக்கல் மாவட்டத்தில் கிடச்சிருக்கு. இதை வச்சு தான் என்ன சொல்கிறாங்க, முக்கிய உணவாக அரிசி தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பீரியடில். அதுக்கடுத்து பையம்பள்ளினாலே இரும்பு உருக்கப்பட்டதற்கான சான்று கிடைத்த இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்க, இரும்பினால் செய்யப்பட்ட தொல் பொருட்களோடு பெருங்கற்காலத்து கருப்பு சிறப்பு மண்பாண்டங்கள் வந்து கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்க. அப்போ பையம்பள்ளினாலே வேலூர் மாவட்டத்தில் இருக்கு. இரும்பு உருக்கப்பட்டதற்கான சான்று வந்து இங்க கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்க. இரும்பு உருக்கப்பட்டதற்கான சான்று கிடைத்த இடம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா அது பையம்பள்ளி அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியணும்.
அடுத்து இந்த பையம்பள்ளியோட காலகட்டம் வந்து பொது ஆண்டு கிமு 1000 அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது BCE 1000 அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? அப்போ பையம்பள்ளியுடைய பண்பாடு அப்படிங்கிறது 1000வது வருஷத்துடைய காலகட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. பின்வேத காலகட்டத்துக்கு ஈக்குவலான காலகட்டம் தான் பையம்பள்ளியில் கிடைச்ச பொருட்களுடைய காலகட்டம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்தது கொடுமணல், ஈரோடு மாவட்டம். கொடுமணல்னாலே பதிற்று பத்துங்கிற நூலில் சேரர்களை பற்றி பேசினது தான். அப்போ பதிற்று பத்துங்கிற நூலில் கொடுமணம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. அப்போது இலக்கியங்களில், அதாவது இலக்கியங்கள் பதிற்று பத்துங்கிற ஒரு இலக்கியத்தில் கொடுமணல் அப்படிங்கிற ஒரு ஊரை கொடுமணம்ங்கிற பெயரில் பயன்படுத்தியிருக்கிறதா சொல்கிறாங்க. புரியுதா? இந்த இடத்துல தமிழ் பிராமி எழுத்துக்களை கொண்ட 300க்கும் அதிகமான மண்பாண்டம் கிடச்சிருக்கான். அதே மாதிரி நூல் சுற்றி வைக்க பயன்படும் சுழல் அச்சுகள் கிடச்சிருக்குங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கிடச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. அடுத்து புதைக்குழி மேட்டிற்கு அருகே காணப்பட்ட நினைவுக்கள் மென்ஹீர் அப்படிங்கிறது பெருங்கற்காலத்தை சேர்ந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கொடுமணலில் ஒரு மென்ஹீர் கிடச்சிருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. புதைக்குழி பொருட்கள் ஒன்று கிடச்சிருக்கு, அது பெருங்கற்காலத்தை சேர்ந்தது அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ரொம்ப முக்கியம் இந்த பாக்ஸு என்னது, தமிழ்நாட்டில் பெருங்கற்கால நினைவு சின்னங்கள் அப்படிங்கிறது புதிய கற்காலத்துடைய கடைப்பகுதியில் வாழ்ந்த மக்கள் பெருங்கற்கால புதைப்பு முறைகளை வந்து பின்பற்ற தொடங்கியிருக்காங்க. அதாவது புதிய கற்காலத்துடைய கடைசியில் வாழ்ந்த மக்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா பெருங்கற்கால புதைப்பு முறையை வந்து பின்பற்ற தொடங்கியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இந்த முறையில் இறந்தவர்களை வந்து ஒரு பெரிய மண்பாண்டத்தில் போட்டு புதைப்பாங்களாம். அதுக்கு பேர் தான் முதுமக்கள் தாலின்னு சொல்கிறாங்க. ஒரு பெரிய மண்பாண்டம் வந்து வச்சு அதுக்குள்ளே இறந்து போனவங்களை வச்சு புதைச்சிருவாங்க. புதைச்சிட்டு மேலே சைடில் 2 கல், மேலே ஒரு கல் வச்சு மூடிடுவாங்க. இதுக்கு பேர் தான் வந்து என்ன அப்படின்னா மென்ஹீர் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ளஸ் வந்து அது உள்ளே வச்சு புதைக்கிறதுக்கு பேர் என்ன அப்படின்னா நம்ம முதுமக்கள் தாலி ஆர்ன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பெருங்கற்கால நினைவு சின்னங்கள் இரும்பை குறித்த அறிவை பெற்றிருந்த சமூகமாக கூடி வாழ தெரிந்த மிகவும் முன்னேறிய தமிழ் நாகரிகத்திற்கான சாட்சி அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ முதுமக்கள் தாலினா இறந்தவர்களை புதைப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட பெரிய மண்பானைகளை தான் வந்து முதுமக்கள் தாலின்னு சொல்கிறோம். புரியுதா? அதுக்கு அடுத்து டால்மெண்ட்ஸ்னால் கற்திட்டைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இறந்தவர்களை புதைத்த இடத்துல 2 புறமும் 2 கற்பலகைகளை வந்து செங்குத்தா நட்டு அது மேலே ஒரு கற்பலகையை படுக்க வைக்கிறதுக்கு பேர் டால்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? இந்த மாதிரியான கற்திட்டைகள் தமிழ்நாட்டில் எங்கே கிடச்சிருக்கு அப்படின்னு கேட்பாங்க. இந்த டால்மெண்ட்ஸ் வந்து வீரராகவபுரம் காஞ்சிபுரம் மாவட்டம், கும்மாலமருதுப்பட்டி திண்டுக்கல் மாவட்டம், நரசிங்கம்பட்டி மதுரை மாவட்டம், இந்த இடங்கள்லாம் இந்த டால்மெண்ட்ஸுங்கிறது கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த லெசன் வந்து யூனிட் 6ல் ரொம்ப முக்கியமான ஒரு லெசன். புரியுதா? இது ஹிஸ்ட்ரி கிடையாது, யூனிட் 6ல் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு லெசன். அதனால தான் நான் டீப்பாக நடத்திட்டு இருக்கேன். புரியுதா? ஏன் இவன் லைன் பை லைனாக போகிறாங்கன்னு நினச்சிக்காதீங்க. இந்த லைன் பை லைனாக நீங்கள் படிக்கணும். பேராகிராஃபை அப்படியே வந்து ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருவாங்க. அதுக்காக தான் லைன் பை லைனாக டீச் பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த லெசனை. ஸோ கற்திட்டைன்னு சொல்லக்கூடிய டால்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது வீரராகவபுரம் காஞ்சிபுரம் மாவட்டம், கும்மாலமருதுப்பட்டி திண்டுக்கல் மாவட்டம், அடுத்து நரசிங்கம்பட்டி மதுரை மாவட்டம், இந்த இடங்கள்லாம் கிடைக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. பாண்டவன் திட்டு தருமபுரியில் இருக்குது, அதையும் பார்த்துக்கோங்க. இமேஜுக்கு கீழே இருக்கிறதெல்லாம் நம்ம படிக்கணும், ஏன்னா அதெல்லாம் கேள்வியாக கேட்பாங்க. எப்பவுமே டிஎன்பிஎஸ்சி என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பெரிய பேராகிராஃப் இருக்கும், அதெல்லாம் கேட்க மாட்டான். அந்த பேராகிராஃபில் ஏதாவது ஒரு வார்த்தைக்கு மீனிங் ப்ராக்கெட்டில் கொடுத்துருப்பாங்க, அதை தூக்கிட்டு போய் டேரெக்டாக கேள்வியாக கேட்டுருவோம். அந்த மாதிரி தான் கேள்வி கேட்பாங்க. புரியுதா? அடுத்து நினைவு கற்கள் மென்ஹீர், இதுதான் ரொம்ப முக்கியம். இது ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. மென்ஹீர்னா என்ன அப்படின்னா இது ஒரு பிரிட்டன் லாங்குவேஜ். மென்ஹீர் அப்படிங்கிறது பிரிட்டன் லாங்குவேஜ். பிரிட்டன் லாங்குவேஜில் மென்னுன்னா கல்லாம், ஹிர் அப்படின்னா நீளமான அப்படின்னு அர்த்தம். அப்போது ஒரே கல்லில் இந்த மாதிரி நீளமாக நிற்க வச்சுருவாங்களாம் செத்து போனவங்களோட இடத்துல. அதை வந்து மென்ஹீர் அப்படின்னு சொல்கிறாங்க, நினைவுக்கள். இது எங்கெல்லாம் கிடச்சிருக்கு அப்படின்னா நினைவுக்கள் அப்படிங்கிறது திருப்பூர் மாவட்டம் சிங்கிரிப்பாளையம், தேனி மாவட்டத்தில் வெம்பூருங்கிற இடத்துல, இந்த மாதிரி இடங்களில் வந்து கிடச்சிருக்குங்கிறத கொடுத்துருக்காங்க. புரியுதா? தேனி மாவட்டம் வெம்பூர், திருப்பூர் மாவட்டம் சிங்கிரிப்பாளையம். அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியம், இது வந்து கேள்வியாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உப்பாற்றின் 2 கரைகளிலும் பழங்கால வாழ்விடங்கள் இருந்ததை சுட்டி காட்டுகின்றன. புரியுதா? எது? அதாவது நினைவு கற்கள். இந்த கேள்வி டைரெக்டாக கேட்பாங்க. இந்த நினைவு கற்கள் அப்படிங்கிறது எந்த ஆற்றின் 2 கரைகளிலும் பழங்கால வாழ்விடங்கள் இருந்ததை சுட்டி காட்டுகின்றன அப்படின்னா உப்பாற்றின் 2 கரைகளிலும். புரியுதா? நினைவு கற்கள்ங்கிறது எந்த ஆற்றோட கரையிலனா உப்பாற்றின் 2 கரைகளிலும் பழங்கால வாழ்விடங்கள் இருந்துச்சுங்கிறத காட்டுது. அடுத்து நரசிங்கம்பட்டிங்கிறது மதுரையில் நரசிங்கம்பட்டி அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது. இங்கே வந்து அடுத்து ஈரோடு மாவட்டம் குமரிக்கல் பாளையம், அடுத்து கொடுமணல், இந்த இடங்கள்லையும் நினைவு தூண்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போது நினைவு தூண் மென்ஹீர் டால்மெண்ட்ஸ் ரெண்டுமே எங்கே இருக்குன்னா நரசிங்கம்பட்டி மதுரையில் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து வந்து நடுக்கற்கள்.
நடுக்கற்கள்னா என்னது? ஹீரோ ஸ்டோன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்காக இது நடுவாங்க அப்படின்னா, இறந்து போன வீரனுடைய நினைவை போற்றக்கூடிய வகையில் நடக்கூடிய ஒரு கல்லுக்கு பேர் தான் நடுக்கல் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதாவது எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போது நம்மளோட கிராமத்தில் வந்து கொடிய விலங்குகள் வந்து நம்மளை தாக்குற மாதிரி இருக்குன்னா, அந்த விலங்கு கூட சண்டை போட்டு மக்களை காப்பாற்றி இறந்து போயிருப்பாங்கல்ல, அவங்களுக்காக நடப்படுற கற்கள் தான் வந்து என்ன அப்படின்னா நடுக்கற்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு எக்ஸாம்பிளாக எங்கெல்லாம் கிடச்சிருக்கு அப்படின்னா, திண்டுக்கல் மாவட்டம் பழனிக்கு பக்கத்தில் மானூர் அப்படிங்கிற இடம். திண்டுக்கல் மாவட்டம் பழனிக்கு பக்கத்தில் மானூருங்கிற ஒரு இடம். தூத்துக்குடி மாவட்டம் வெள்ளாளன் கோட்டையில், திண்டுக்கல் மாவட்டம் புலிமான் கொம்பையிலலாம் கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ திண்டுக்கல் மாவட்டம் புலிமான் கொம்பையில் கிடைச்ச நடுக்கல் வந்து எவ்வளோ காலகட்டத்தை சார்ந்தது அப்படின்னா 3ஆம் காலகட்டத்தை சார்ந்தது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. புரியுதா? இதெல்லாம் நம்ம வந்து ஃபஸ்ட் லெசன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதோடைய கொஷின்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, ஆரியர்கள் முதல்ல பஞ்சாபில் தான் குடியேறுறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, ஆரியர்கள் எங்கேருந்து வந்தாங்க? மத்திய ஆசியாவிலேருந்து வராங்க. நம்ம நாட்டோட தேசிய குறிக்கோள் வாய்மையே வெல்லுங்கிறது முண்டக உபநிஷத்துலேருந்து எடுத்தாங்க. வேத காலத்தில் எந்த விகிதத்தில் நிலவரி வசூலிக்கப்பட்டதுன்னா, பாலிங்கிறது 1/6 வரி, மக்களே மனமுவந்து கொடுத்த வரி. அடுத்து வேத காலம் குறித்து கற்க அதிக அளவு இலக்கிய சான்றுகள் மற்றும் பயன்பாட்டு பொருள் சான்றுகள் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியான்னு கேட்டால் கிடைச்சிருக்கு, பட் அதிகமாகலாம் கிடைக்கல. இது தப்பு தான். 4 வேதங்கள், பிராமணங்கள், ஆரண்யகங்கள் மற்றும் உபநிடத்தங்களை உள்ளடக்கியதே ஸ்ருதி அப்படின்னு சொல்கிறாங்க. இது கரெக்டுன்னு சொல்லலாம். ஓகேவா? அப்போ காரணம் கரெக்டு, கூற்று வந்து சரி. கூற்று தவறு, காரணம் சரி தான் கரெக்டாக வரும். அடுத்து வந்து தீபகற்ப இந்தியாவிலிருந்து ரோம் நாட்டிற்கு எஃகு ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கு என்றும் அதன் மீது அலெக்சாண்ட்ரியா துறைமுகத்தில் வரி விதிக்கப்படும் பெரிப்ளஸ், அது கரெக்டு. கூற்று 2, இரும்பு உருக்கப்பட்டதற்கான சான்று பையம்பள்ளியில் கிடச்சிருக்கு. அப்போ ரெண்டுமே கரெக்டு, 2 கூற்றுகளும் சரியானது. வேதகால சமூகம் தொடர்பான கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளை எது தவறுன்னு கேட்குறாங்க. ஒரு கைம்பெண் மறுமணம் செய்து கொள்ளலாம். வேத காலத்தில் ஒரு கைம்பெண் மறுமணம் செய்து கொள்ளலாம், கரெக்டு. குழந்தை திருமணம் வந்து பழக்கத்தில் இருந்துச்சா அப்படின்னா கிடையாது, இதுதான் தவறானது. தந்தையின் சொத்துக்களை மகன் மரபுரிமையாக பெற்றான், அது வேணால் கரெக்டு. உடன்கட்டை ஏறுதல் தெரியாது, அப்போது பி ஆப்ஷன் தான் வந்து தவறானது இந்த இடத்துல. 4வது கொஸ்டின் என்னது? ஏறு வரிசை சின்னதுலேருந்து பெருசு. சின்னதுன்னா என்னது? அவங்களோடது பார்த்தோன்னா ராஷ்டிரம் தான் பெருசு. ஜனா இப்படி வரும். குலம் கரெக்ட். குலம் கிராமம், குலா கிராமம், அதுக்கு அடுத்து இந்த விஷி ஜனா ராஷ்டிரம், இதுதான் அவங்களுடைய ஆர்டர். குலம்க்கு அப்புறம் கிராமம், கிராமம்க்கு அப்புறம் விஷி, விஷிக்கு அப்புறம் ஜனா, ஜனாக்கு அப்புறம் ராஷ்டிரம். அடுத்து வேத பண்பாடு டேஷ் இயல்பை கொண்டிருந்தது அப்படின்னா, இவங்க வந்து கிராம நாகரிகம் இயல்பை கொண்டு அந்த மாதிரி போட்டுக்கலாம். வேத காலத்தில் மக்கள்கிட்ட இருந்து டேஷ் என்ற வரி வசூலிக்கப்பட்டது அப்படின்னா அது வந்து பாலி. டேஷ் முறையானது பண்டைய கால கல்வி கற்கக்கூடிய முறை அப்படின்னா குருகுல கல்வி முறை. ஆதிச்சநல்லூருங்கிறது தூத்துக்குடி மாவட்டமாக அங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். அதுக்கடுத்து சரியா தவறா? பல இடங்களில் கிடைத்துள்ள ரோமானிய தொல்பொருட்கள் இந்திய ரோமானிய வணிக உறவுகளுக்கு சான்றுகளாக இருக்குது. இந்திய ரோமானிய, சரி ஓகே அது சொல்லலாம். அவங்க பல இடம்னு கொடுத்துட்டாங்க, மென்ஷன் பண்ணாதனால நம்ம சொல்ல முடியாது. நடுக்கல்ங்கிறது மதிப்பு வாய்ந்த மரணத்தை தழுவிய ஒரு வீரன் நினைவாக நடப்படுறது, கரெக்டு. படைத்தளபதி கிராமணியாக கிடையாது, கிராமத்தின் தலைவர் தான் கிராமணி. படைத்தலைவர் வந்து சேனாதிபதின்னு சொல்லலாம். ஸோ இது ராங்கு. கருப்பு மற்றும் சிவப்பு மண்பாண்டங்கள் பெருங்கற்காலத்தின் சிறப்பியல்பு, கரெக்டு. பையம்பள்ளியில் இரும்பு உருக்கப்பட்டதற்கான சான்று கிடைச்சிருக்கு, அதுவும் கரெக்டு. அடுத்து கீழடி அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம்? நான் சொன்னல அந்த விஷயம்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா இந்த இடத்துல போட்டுடலாம். கீழடினா நம்ம வந்து என்னது தங்க ஆபரணங்கள் சொல்லலாம். பொருந்தல் அப்படின்னா கொழுமுனைகளா, கொடுமணல். ஆதிச்சநல்லூர் பொருந்தல்னா சுழலாட்சி, கொடுமணல் கொழுமுனையா, ஆதிச்சநல்லூர் தந்தனியா, இந்த மாதிரி நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். அதுக்கடுத்து 4 வேதங்கள் என்னென்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க, கருத்திட்ட. இதெல்லாம் வந்து 2 மார்க் கொஷின் மாதிரி, இதெல்லாம் மெயின்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த பொருளை வந்து மேட்ச் பண்ணணும்னா நமக்கு தெரியணும் எந்தெந்த இடத்துல என்ன வந்து பொருள் கிடச்சிது அப்படிங்கிறத தெரிஞ்சதுன்னா நம்மளால் ஈஸியாக மேட்ச் பண்ணிட முடியும். பாருங்கள், கொடுமணல் அப்படின்னா என்னெல்லாம் இருக்குது? சுழல் அச்சிகள் இருந்திருக்கு, அணிகலன், மணிகள், சிவப்பு நிற மணிக்கற்கள், சுழல். நமக்கு இந்த இடத்துலன்னு பார்த்தீங்கன்னா சுழல் அச்சிகள் அது ஒன்று தான் கொடுத்துருப்பான். கொடுமணல்னா சுழல் அச்சுகள்.
மூணாவதுக்கு மூணாவதுனா 1 2 3 4 தான் கரெக்ட். கீழடினா தந்தத்தினால் ஆன பகடை. ஆக்சுவலி இதெல்லாம் நிறைய இடங்களில் கிடைக்கிற பொருள் தான். அவன் இந்த புக்கை மட்டும் வச்சு கொடுத்துருக்கான். பட் இந்த பொருள் எல்லாமே எல்லா இடத்துலையும் கிடச்சிருச்சு. நான் சொன்னது மட்டும்தான் நீங்கள் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். லைக் வந்து அரிசியோடு இருக்கக்கூடிய பானை இதெல்லாம் வந்து இங்கே வந்து ஒரு சில இடங்களில் மட்டும்தான் கிடச்சிது அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துருப்போம்ல. அது ரொம்ப முக்கியம். பொருந்தலில் மட்டும்தான் இது கிடச்சிருக்கும். அதனால் இது ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. தமிழ் பிராமி எழுத்துக்கள் வரலாற்றுக்கு முந்தைய கீழடி ரோமானிய தொல்பொருட்கள் இது பார்க்கணும். கீழடியில் ரோமானிய தொல்பொருட்கள் பையம்பள்ளி இரும்பு கருவி 1000 அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் காலகட்டம். பொருந்தல் அரிசி நிரப்பப்பட்ட பானை சொன்னா இந்த வார்த்தைகள் தான் ரொம்ப முக்கியம். பையம்பள்ளினா இரும்பு கருவிங்கிறது ஞாபகம் வரணும். கீழடினா ரோமானிய தொல்பொருள். ஆதிச்சநல்லூர்னா தமிழ் பிராமி எழுத்துக்கள். இதை விட ரொம்ப முக்கியமாக ஆதிச்சநல்லூர்னா அருன்ஸ் தான். முதுமக்கள் தாலி. கொடுமணல்னா சுழல் அச்சுகள்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கொடுமணல்னா சுழல் அச்சுகள். அங்கேயும் தமிழ் பிராமி கல்வெட்டு கிடச்சிருக்கும். அடுத்து மாபெரும் சிந்தனையாளர்களும் புதிய நம்பிக்கைகளும். இந்த லெசன்லாம் நம்ம வந்து டக்குன்னு போயிடலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஜனபதாஸ் பற்றி பார்ப்போம். மகாவீரர் இவங்கள பற்றிலாம் நமக்கு கேட்க மாட்டாங்க. பேசிக்காக மேலோட்டமாக பார்த்துட்டு போயிடலாம். ஓகேவா? பிரேக் எடுத்துக்கோங்க. 7 மணிக்கு ஷார்ப்பாக உள்ளே வந்துடுங்க. நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். லெசன் நம்பர் 2 என்னது? மாபெரும் சிந்தனையாளர்களும் புதிய நம்பிக்கைகளும். யார் அந்த மாபெரும் சிந்தனையாளர்கள் அப்படின்னா நம்ம படிப்போம்ல, அதாவது சமணர்கள், ஜைனர்கள், அதாவது சமணர்கள், பௌத்தர்கள் அதெல்லாம் படிப்போம்ல, அதுதான் அவங்கள பற்றி. நம்ம ஜைனிஸ்ட்னா அது எப்படி பிரிஞ்சது, அதே மாதிரி புத்திஸ்ட்னா அது எப்படி பிரிஞ்சது, அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம பார்ப்போம். ஸோ அறிவு மலர்ச்சி காலம். அது இதுக்கு முன்னாடி வரைக்கும் மக்கள் வந்து சாப்பிட்றதுக்காகவும் தூங்குறதுக்காகவும் மட்டுமே உயிர் வாழ்ந்திருக்காங்க, வேறு எதுவுமே கிடையாது. பட் இந்த 6ஆம் நூற்றாண்டுன்னு சொல்லக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. அப்போ தான் என்ன அப்படின்னா அறிவும் ஆன்மீகமும் வளர ஆரம்பிச்சிருக்கு. புரியுதா? எப்போ வந்து ஆன்மீகம்னு ஒன்று ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 6வது நூற்றாண்டுலேயே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதாவது 500ன்னு சொல்லுவோம்ல இந்த காலகட்டத்தில், கிபி 500. அப்போது அறிவும் ஆன்மீகமும் சேர்ந்து வளர ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து நட்சத்திரங்களின் மலை அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார். அவர் யாருன்னா வில் டூராண்ட். புரியுதா? 6ஆம் நூற்றாண்டை அறிவு மற்றும் ஆன்மீக வளர்ச்சியின் அடையாள சின்னமாக விளங்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இக்காலத்தை நட்சத்திரங்களின் மலை அப்படின்னு வர்ணிச்சது யாருன்னு கேட்டாங்கன்னா வில் டூராண்ட் அப்படிங்கிறது நமக்கு எழுத தெரியணும். புரியுதா? அதுக்கடுத்து இந்த காலகட்டத்துக்கான இலக்கிய சான்றுகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து வந்து அங்கங்கள், சமண நூல்கள். அங்கங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சமண நூல், திரிபீடகா, அடுத்து வந்து ஜாதகம். இது ரெண்டும் வந்து பௌத்த நூல்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அறிவு மலர்ச்சி அப்படின்னு ஒன்று உருவாகிறதுக்கு காரணம், அதாவது மக்களுக்கு அறிவுன்னு ஒன்று உருவாகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜைனிசமும் புத்திசமும் உருவானது தான் மெயின் ரீசன்னு சொல்கிறாங்க. சமணம் மற்றும் பௌத்த மதங்கள் உருவானது தான் மிக மிக முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? ஆக்சுவலி இவங்க உருவானதுக்கு காரணம் என்னன்னு ஒன்று இருக்குது, அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போது வேத காலம்னா என்னது? ஆரியர்கள்ங்கிறவங்க அதிகமான சடங்கு சம்பிரதாயத்தை பின்பற்றினவங்க தான் வேத கால மக்கள் ஆரியர்கள்னு நம்ம சொல்கிறோம். இவங்க ஏன் பின்பற்றினாங்க அப்படின்னா அவங்களுடைய காலகட்டம் அந்த மாதிரி இருந்துச்சு. வர்ணாசிரம முறையை பின்பற்றினாங்க. எதுக்கு எடுத்தாலும் சாங்கிய சம்பிரதாயம். நம்ம இன்னைக்கு பயன்படுத்திட்டு இருக்கிற ஒவ்வொரு சாங்கியங்களும் அவங்க மூலமாக நமக்கு கிடைச்சது தான். அவங்க மூலமாக பிராமின்ஸ் மூலமாக இன்ன வரைக்கும் இருக்குது. அப்போது அந்த பின்வேத காலத்தில் அதிகமான சடங்குகளும் வேள்விகளும் இருந்துச்சு. இது எல்லாமும் மோசமான செயல் அப்படிங்கிறதுக்காகவும் இது எல்லாத்தையும் அழிக்கிறதுக்காகவும் உருவானவங்க தான் இந்த அறிவு மறுமலர்ச்சி காலகட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? இந்த சடங்குகள்லாம் நிறைய செஞ்சாங்க. அதெல்லாம் செய்கிறது மூட நம்பிக்கையான விஷயம். இதுக்கு அதிகமாக செலவாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இவங்களுடைய முக்கியமான நோக்கமாகவே இருந்திருக்கு. புரியுதா உங்களுக்கு? மூட நம்பிக்கையும் நடைமுறைகளும் சாதாரண மக்களை வந்து குழப்பமடைய செய்து வேள்வி சடங்குகளுக்கு மாற்றாக கற்பிக்கப்பட்ட உபனிஷத் தத்துவங்கள் எல்லாம் சாதாரண மக்களால் புரிஞ்சிக்க முடியலை. இது ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அடிமை முறை, ஜாதி முறை, பாலியல் பாகுபாடு, இந்த மாதிரி புது புது விஷயங்கள் வந்து உருவாகியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா?
இப்போ தான் என்ன சொல்ல வராங்க, ஜெயினிஸ்டோடைய தோற்றம். உலகத்தோட மிக பழமையான இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய சமயங்களில் ஒன்று யாருன்னா அது சமண மதம். இன்னைக்கு இந்தியாவில் இருக்காங்க. கடைசியாக வந்து சேர்க்கப்பட்டவங்க இவங்களும் ஒருத்தங்க, ஒரு 3 பேரை வந்து சேர்த்துருப்பாங்க இந்தியாவில். யார்? மைனாரிட்டிஸ் அப்படிங்கிற ஒரு பார்ட்டில். அந்த மைனாரிட்டிஸில் இவங்களும் ஒருத்தங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம ஆல்ரெடி அதை அட்டன் பண்ணியிருக்கோம் நம்ம கிளாஸ். ஸோ மொத்தமாக சமணம் அப்படிங்கிறது 24 தீர்த்தங்கரர்களை கொண்டது. புரியுதா? மதம் தொடர்பான உண்மைகளை வந்து பல காலங்கள்லாம் போதிச்சிருக்காங்க. அப்போ முதல் தீர்த்தங்கரர் யார் அப்படின்னா தீர்த்தங்கரர் 1 ரிஷபர். கடைசி யாருன்னா மகாவீரர், 24வது மகாவீரர். 6ஆம் நூற்றாண்டில் மகாவீரரோட வழிகாட்டுதலில் தான் சமணம் அப்படிங்கிறது முக்கியத்துவம் பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அவரை பற்றின விஷயங்களை கொடுத்துருக்காங்க. மகாவீரரோட இயற்பெயர் ஒரிஜினல் நேம் வர்த்தமானர். இவர் பிறந்தது வந்து வைஷாலிக்கு அருகில் இருக்க குந்த கிராமம், பீகாரில் குந்த கிராமங்கிற இடத்துல பிறந்திருக்காரு. இவரோட பெற்றோர் சித்தார்த்தர், திரிசலா. இவங்க இறந்து போனது பீகாரில் பவபுரிங்கிற இடத்துல. புரியுதா? இவர் வந்து பார்த்தோன்னா சமணம் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்னன்னு சொல்கிறாங்க, ஜெயினிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜினா அப்படிங்கிற சான்ஸ்கிரிட் வேர்ட்லேருந்து உருவாச்சு. புரியுதா? அதோட பொருள் என்னது? தன்னையும் வெளி உலகத்தையும் வெற்றி பெறுவது தான் ஜினா அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் அவங்கள ஜீனர்கள்னு சொல்கிறாங்க. அடுத்து மகாவீரர் அப்படிங்கிறவர். மகாவீரர்னா என்ன மீனிங்? தலை சிறந்த வீரர், அதான் மகாவீரர். புரியுதா? இவரோட ஒரிஜினல் நேம் வர்த்தமானர். வர்த்தமானர் மீன்ஸ் செழிப்பு என்று பொருள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இவர் ஒரு சத்திரிய இளவரசர். அதாவது ஒரு மிகப்பெரிய இளவரச குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் கூட வாழ்க்கையில் சில விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்து என்ன நினச்சிக்கிட்டார் அப்படின்னா, வாழ்க்கைங்கிறது துன்பம் துயரம் எல்லாம் நிறைந்தது தான், அது வந்து நம்ம இந்த மாதிரி வாழ்க்கை நமக்கு வேணான்னு சொல்லிட்டு தன்னோட 30 வயசில் எல்லா சுகமும் இருக்குது அவர்கிட்ட. அவருக்கு பணம் இருந்துச்சு, மிக செல்வாக்கோடு வாழ்ந்த காலகட்டம் இவர். புரியுதா? ஒரு அரச குடும்பத்தில் பிறந்தவர்னா எப்படி இருந்திருப்பாருன்னு பாருங்களேன். அப்போ 30 வயசில் இளவரசர் அப்படிங்கிற தகுதியை வந்து கைவிட்டுட்டு துறவரத்தை மேற்கொள்கிறார். அதுக்கடுத்து தீவிரமான தியானத்தை பண்ணுறார். 12.5 வருஷம் 12.5 இயர்ஸ் வந்து தியானம் பண்ணுறார். பண்ணி கடுமையான தவத்துக்கு அப்புறம் இவர் வந்து எல்லையில்லாத ஒரு அறிவு இவருக்கு கிடைக்குது. அதுக்கு பேர் கைவல்ய. இவருக்கு கிடைச்ச அந்த எல்லையற்ற அறிவுக்கு என்ன பெயர் அப்படின்னா கைவல்ய அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் இவர் வந்து ஜீனா அப்படின்னு ஆயிட்டார். ஜீனான்னா என்னது? தன்னையும் வெளியுலகத்தையும் வென்றவராக மாறிட்டார். இவரை பின்பற்றின எல்லாருமே ஜெயினிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஜெயினிஸ்ட்னா சமணர்கள் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இவர் எந்த மரபுகளை வந்து ரீஎக்ஸாமைன் பண்ணுறாருனா பண்டைய சிரமானிய மரபுகளை ரீஎக்ஸாமைன் பண்ணுறாரு. சிரமானிய மரபுகளை ரீஎக்ஸாமைன், அதாவது மறு ஆய்வுக்கு உட்படுத்துகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவர் தான் வந்து பார்த்தோம்னா உண்மையிலேயே சமணத்தை உருவாக்குனவர். 24 தீர்த்தங்கரர்ஸில் கடைசி தீர்த்தங்கரர் தான் இந்த வர்த்தமானர்னு சொல்லக்கூடிய மகாவீரர். ஆனால் இவர் தான் உண்மையான சமண மதத்தை உருவாக்குனவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த சமணத்தின் தனித்தன்மை வாய்ந்த போதனை ரொம்ப ரொம்ப முக்கியம், தெரிஞ்சுக்கோங்க. ஜெயினிஸ்ட் எதை போதிக்கிறாங்க நம்மக்கிட்ட அப்படிங்கிறத கற்றுக்கோங்க. இந்த பிரபஞ்சத்தை உருவாக்குனவர் கடவுள் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதை வந்து மறுக்குது. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே கடவுளுங்கிற கொள்கையை வந்து மறுக்கிறாங்க. அகிம்சா இல்லை அப்படின்னா அறவழி தான் சமணத்தோட அடிப்படை தத்துவம் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? அகிம்சை அப்படிங்கிற ஒரு விஷயம் காந்தியால் பின்பற்றப்பட்ட ஒரு விஷயம். கடவுள் மறுப்புங்கிறது பெரியாரால் பின்பற்றப்பட்டது. அறவழிங்கிறது காந்தியால் பின்பற்றப்பட்டது. அதாவது இவங்க என்ன சொல்கிறாங்களோ அந்த விஷயத்தை தான் அப்போவே நம்ம அதுக்கப்புறம் உருவான பெரியார் இவங்க முக்கிய தலைவர்கள்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. புரியுதா? முக்தி அடைகிறது இல்லை பிறப்பு இறப்பு மறுபிறப்புங்கிற சுழற்சியிலேருந்து விடுபடுறது தான் சமணத்தோட இறுதி லட்சியம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்க மாட்டாங்க, ஆனால் தெரிஞ்சுக்கணும். அடுத்து இறுதி தீர்ப்புங்கிற நம்பிக்கையை வந்து சமணம் மறுக்குதான். இறுதி தீர்ப்புங்கிறது யார் சொர்க்கத்துக்கு போகிறது யார் நரகத்துக்கு போகிறது அப்படிங்கிற விஷயத்த கடவுள் தான் தீர்மானிப்பார் அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல, இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் உண்மை கிடையாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இன்னொன்று கர்மா, அதாவது ஒருவனுடைய வாழ்வின் நலன் அல்லது தரம்ங்கிறது அவனோட கர்ம வினையினால் தீர்மானிக்கப்படுகிறது அப்படிங்கிறத ஜெயினிஸ்ட் வந்து ஆதரிக்கிறாங்க. இவங்க மட்டும் கிடையாது, புத்திஸ்ட்டும் இதை ஆதரிப்பாங்க. அதாவது 2 பேருமே ஒத்து போகக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அது இந்த கர்மாங்கிற விஷயம் தான். கர்மானா என்னது? இந்த பிறவியில் ஒருத்தர் செய்யக்கூடிய செயல் தான் அடுத்த பிறவியில் அவங்களுக்கு வந்து வாழ்க்கையையும் அவங்க வாழ போகிற ஒவ்வொரு விஷயத்தையும் தீர்மானிக்கிறது அப்படிங்கிறத வந்து கொடுத்துருப்பாங்க. அடுத்து ஜெயினிசம் அப்படின்னாலே அவங்க திரி ரத்தினங்கள் அல்லது 3 ரத்தினம், திரினாலே 3 அர்த்தம். அப்போது 3 விஷயத்த சொல்கிறாங்க. இந்த 3 விஷயத்துல இருந்தும் நம்ம வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. என்னது? நன்னம்பிக்கை, நல்லறிவு, நற்செயல். இது 3மே நம்மக்கிட்ட இருக்கணுமா. ஒரு ஜெயினிசம் அதாவது சமணர்கள் சொல்லக்கூடிய 3 முக்கிய உண்மைகள் என்ன அப்படின்னா
நன்னம்பிக்கை, நல்லறிவு, நற்செயல், இந்த 3 விஷயமும் நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா போதும். அதுக்கு பேர் திரிரத்தினங்கள் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. மோட்சம் அப்படிங்கிறது கண்டிப்பாக எல்லாருக்கும் இருக்கணும். பிறப்பு மற்றும் இறப்பு சுழற்சியிலேருந்து விடுபடுதல். அதாவது எதை பற்றி யோசிக்கிறது கிடையாது. எனக்கு வாழ்க்கையே வேண்டாம், எதுவுமே வேண்டாம், நான் இப்படி தான் எப்படி வாழ்வேன்னு எனக்கு தெரியாது. அதுதான் வந்து பிறப்பு இறப்புலேருந்து விடுபடக்கூடியது. அவங்க தான் வந்து ஜீனா அப்படிங்கிற நிலையை வந்து அடைய முடியும், மற்ற யாராலையும் முடியாதுன்னு சொல்லுவாங்க. சமணத்துடைய நடத்தை விதி என்னது? மகாவீரர் தன்னை பின்பற்றுவோரை ஒழுக்கம் மிகுந்த வாழ்க்கையை வந்து வாழ சொல்கிறார். என்னெல்லாம் யாரெல்லாம் பின்பற்றுவீங்களோ பிற்காலத்தில் நீங்கள் எல்லாரும் ஒழுக்கமான வாழ்க்கையை தான் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு 5 கொள்கைகளை வந்து போதிக்கிறார். அதுதான் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு அகிம்சா. எந்த உயிரையும் துன்புறுத்தாமல் இருக்கிறதுக்கு பேர் அகிம்சா. யார் சண்டை போடாமல் ஜெயிக்கணும்னு சொன்னார்ல காந்தி, அதுதான் அகிம்சா. அடுத்து சத்யா. சத்யானா உண்மையை மட்டும்தான் பேசணும். அஸ்தேயா அப்படின்னா திருடாமல் இருக்கணும். அபரிக்ரகா அப்படின்னா மற்றவங்களோட சொத்துக்களை வந்து அபகரிச்சுக்கணும்னு ஆசைப்படாமல் இருக்கிறது. பிரம்மச்சரியம்னா திருமணம் செய்து கொள்ளாத நிலை. இந்த 5 விஷயத்தை வந்து பின்பற்றணும், என்ன பின்பற்றக்கூடிய எல்லாருமே அப்படிங்கிறத சொல்கிறார். மகாவீரருடைய தலைமை சீடர் யார் அப்படின்னா கௌதம சுவாமி அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் தான் வந்து மகாவீரருடைய போதனைகள் எல்லாத்தையுமே தொகுத்து அதுக்கு ஆகம சித்தாந்தம்னு பேர் வச்சது. அதாவது இப்போ வந்து சமணர்களுடைய புனித நூல் என்னன்னா இது ஆகம சித்தாந்தம் அப்படிங்கிறது தான். இதை தொகுத்தது யாருன்னா கௌதம சுவாமி அப்படிங்கிறது. இது நம்ம எல்லாருக்குமே தெரியணும். அதுக்கடுத்து சமண மதம்ங்கிறது என்னவா பிற்காலத்தில் பிரிஞ்சது அப்படின்னா திகம்பரர், ஸ்வேதாம்பரர் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? திகம்பரர் அப்படின்னா ஆடை அணியாதவர்கள். முக்கியமான பாயிண்ட். திகம்பரர்னா ஆடை அணியாதவங்க. எப்பயாவது பார்ப்பீங்க ரோட்டில் இந்த மாதிரி வந்து எந்த ஒரு ஆடையும் அணியாமல் நடந்து போகிறத பார்ப்பீங்க. ஆண்கள் மட்டும்தான் நடப்பாங்க, பெண்கள் அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா, பெண்களால் திகம்பரரோட நம்பிக்கை என்ன அப்படின்னா, பெண்களால் அவ்வளோ சீக்கிரம் வந்து முடியவே முடியாதுன்னு சொல்லுவாங்க. பெண்களால் இந்த நிலைக்கு வர முடியாது அப்படிங்கிறது இவங்களோட நம்பிக்கையே. திகம் அப்படின்னா திசைன்னு அர்த்தம். திசையையே ஆடையாக அணிபவர்கள் திகம்பரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து வைதீக பழமைவாத கோட்பாடுடையவர்கள். புரியுதா? திகம்பர பிரிவை சேர்ந்தவங்க வந்து சமண துறவிகள். இவங்க ஆடையை அணிவதில்லை. திகம்பர பிரிவை சேர்ந்த சமண துறவிகள் யாருமே ஆடை அணிய மாட்டாங்க. இவங்க எப்பயுமே நிர்வாணமாக வாழ்ந்தவங்க. இவருக்கு இந்த நிர்வாண சிலையை ஒரு சரவண பெலகொலா அப்படிங்கிற இடத்துல ஒரு சிலை வச்சிருக்காங்க. இவர் வந்து நிர்வாணமாக தான் இருப்பார் இந்த இடத்துல. புரியுதா? ரொம்ப ஹைட்டாக நின்ற கோலத்தில் கொடுத்துருப்பாங்க. பார்க்கவே ஒரு பிரமிப்பான அளவுக்கு ஹைட்டாக இருக்கும். இது வந்து சரவண பெலகொலாங்கிற இடத்துல இருக்கும். ஓகேவா? அதுக்கடுத்து இவங்க எந்த உடைமையும் வைத்துக்கொள்ள தடை விதிக்கப்பட்டிருக்கு. இவங்க கிட்ட வந்து துணியே போடக்கூடாதுன்னு அப்போ யோசிச்சு பாருங்கள். இவங்க கையில் எதையுமே வச்சுக்கக்கூடாது. அதே மாதிரி பெண்களால் நேரடியாக விடுதலை பெறவோ நிர்வாண நிலை அடையவோ முடியாது அப்படின்னு திகம்பரர் நம்புகிறாங்க. இந்த ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஸ்வேதாம்பரர். இவங்க வந்து முற்போக்கானவங்க. அவங்க பழமைவாதத்தை நம்புகிறவங்க, இவங்க முற்போக்கானவங்க. ஸ்வேதாம்பரர்கள் வந்து வெள்ளை நிற ஆடை அணிவாங்க. இவங்களை நீங்கள் நிறைய இடங்களில் பார்ப்பீங்க. வெள்ளை நிறத்தோட கையில் வந்து மயிலிறக வச்சு ரோட்டில் கூட்டிக்கிட்டே நடப்பாங்க. ஏன்னா ஒரு எறும்பை கூட தன் காலால் மிதிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அப்போ ராஜோகரணா அப்படிங்கிறவங்க கம்பளி நூல்களை கொண்ட சிறிய தொடப்பம். இவங்க வச்சுக்கக்கூடிய பொருட்கள் கம்பளி நூல் கொண்ட ஒரு சிறிய தொடப்பம், பிச்சை பாத்திரம், புத்தகம், இது மட்டும்தான் வச்சுக்கிறதுக்கு இவங்களுக்கு அனுமதி இருக்குது. ஆண்களைப் போல பெண்களாலும் விடுதலை பெற சமமான தகுதிகளை கொண்டவர்கள் அப்படின்னு ஸ்வேதாம்பரர்கள் நம்புகிறாங்க. அடுத்த சமண பரவியதற்கான காரணம் என்ன அப்படின்னா, மக்கள் பேசின மொழியிலேயே சமணத்தோட கருத்து இருந்துச்சு ஒன்று. இன்னொன்று புரிந்து கொள்ளக்கூடிய முறையிலான போதனைகள் இருந்துச்சு. அடுத்த அரசர்களும் வணிகர்களும் இதுக்கு ஆதரவு அளித்தாங்க அதிகமாக. சமணத்துறவிகளோட விடாமுயற்சி, இது எல்லாம் தான் முக்கியமான காரணமாக சொல்கிறாங்க. இது வந்து மக்கள்கிட்ட பரவுறதுக்கு முக்கியமான ரீசன். தமிழகத்தில் சமணம் இருந்துச்சா அப்படின்னா அது எந்த மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. பண்டைய தமிழ் இலக்கியங்கள் ஜெயினம்ங்கிறத சமணம்னு சொல்கிறாங்க. ஜெயினிஸ்ட் அப்படிங்கிறத சமணம் அப்படிங்கிறத வந்து யூஸ் பண்ணுறாங்க. ரொம்ப முக்கியமாக இது வந்து கேள்வியாக கேட்பாங்க. இதுக்காக தான் நம்ம இந்த லெசனே படிக்க போகிறோம். அதனால் பார்த்துக்கோங்க. சமணர்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாங்க? மதுரையில் இருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் கீழக்குயில்குடின்னு ஒரு கிராமம் இருக்குது. மதுரையில் இருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் கீழக்குயில்குடின்னு ஒரு கிராமம் இருக்குது. அங்கே சமணர் சிலை ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சமணர் சிலை இருக்குது. அவரோட பெயரில் வந்து ஒரு பெரிய குன்றே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சமணர் சிலை மட்டும் கிடையாமல் ஒரு பெரிய குன்று, ஒரு சின்ன மலையே வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. மலையிலேருந்து குறைஞ்சது தான் குன்றுன்னு சொல்லுவாங்க. அந்த குன்று இருக்குது, சமணர் மலை அப்படின்னு அதுக்கு பெயருன்னு சொல்கிறாங்க. அதாவது சமண துறவிகளால் உருவாக்கப்பட்ட தீர்த்தங்கரர்களுடைய உருவங்கள் வந்து இந்த மலையில் காணப்படுதான். 24 தீர்த்தங்கரர்களுடைய உருவங்களும் இந்த மலையில் காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து என்ன சொல்கிறாங்க, இது எங்கே இருக்குங்கிறது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. மதுரையில் 15 கிலோமீட்டரில் கீழக்குயில்குடி இப்போ பார்த்தது. அடுத்தது
மதுரையில் 25 கிலோமீட்டர் தொலைவில் அரிட்டாப்பட்டிங்கிற கிராமம் கலிஞ்சமலை அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அரிட்டாப்பட்டி கிராமத்தில் கலிஞ்சமலை அப்படின்ற ஒரு பகுதி இருக்குது. அந்த பகுதியில் பாண்டவர் படுக்கைன்னு சொல்லக்கூடிய சமணர் குகைகள் ஒன்று இருக்குது. ஓகேவா, பாண்டவர் படுக்கைன்னு சொல்லக்கூடிய சமணர் குகை. அங்கே சமண துறவிகளுக்கான கற்படுக்கைகளே பாண்டவர் படுக்கை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாண்டவர் படுக்கைன்னு சொல்லக்கூடிய சமணர் படுக்கை எங்கே இருந்துச்சுன்னா கலிஞ்சமலை, அரிட்டாப்பட்டியில் கலிஞ்சமலை, அதுவும் மதுரை மாவட்டத்தில் தான் அப்படிங்கிறது தெரியணும். சமண துறவிகள் வாழ்ந்த இடங்களுக்கு அறவோர் பள்ளின்னு பெயர் இருக்குது அப்படின்னு சொன்னது எந்த நூல்னா மணிமேகலை. மணிமேகலையில் குறிப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அறவோர் பள்ளின்னு யார் சொல்கிறாங்க? சமண துறவிகள் வாழ்ந்த இடங்களுக்கு பேர் அறவோர் பள்ளி அப்படின்ற குறிப்பு இருக்குது. கோவலனும் கண்ணகியும் மதுரைக்கு செல்லக்கூடிய வழியில் சமண பெண் துறவியரான கவுந்தியடிகள் தான் அவங்கள ஆசீர்வதித்து அவங்களோட கூட்டிகிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சிலப்பதிகாரம் குறிப்பிடுது. இந்த இன்ஃபர்மேஷன் தான் நமக்கு தெரியணும். அடுத்து வந்து திருப்பரங்குன்றம், சித்தன்னவாசல், சிதாரல் மலைக்கோவில், இதெல்லாம் வந்து சமணர்கள் தொடர்பான கோவில்கள். அடுத்து புகார், உறையூர், மதுரை, வஞ்சி, வஞ்சினா கரூர், இதெல்லாம் தான் கேள்வியாக கேட்பாங்க நமக்கு. ஆகிய இடங்கள்லையும் சமணர்களுக்கான மடாலயங்கள் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. புகார், உறையூர், மதுரை, வஞ்சி, காஞ்சிபுரம், இந்த இடங்களில் சமணர்களுக்கு மடாலயம் இருந்திருக்கு. அடுத்து ஜெயின காஞ்சி, ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன். காஞ்சிபுரத்தில் திருப்பருத்தி குன்றம், ஜெயின காஞ்சி எங்கே இருந்துச்சுன்னா திருப்பருத்தி குன்றம்ங்கிற ஒரு கிராமத்தில் 2 சமணர் கோவில்கள் வந்து இருந்திருக்கு. அந்த கிராமம் ஜெயின காஞ்சின்னு முன்னாடி காலத்தில் அழைக்கப்பட்டிருக்கு. ஜெயின காஞ்சி எங்கே இருந்துச்சுன்னா காஞ்சிபுரம் திருப்பருத்தி குன்றம்ங்கிறது தெரியணும். அவ்வளோதான். அதுக்கு அடுத்து வந்து புத்தரோட இயற்பெயர் என்ன அப்படின்னா சித்தார்த்தர். இவர் வந்து கௌதம புத்தர்னு நம்ம சொல்லுவோம். பௌத்த மதத்தை வந்து நிறுவனது இவர் தான். புரியுதா? இவரோட இயற்பெயர் சித்தார்த்தர். இவரோட பிறப்பு வந்து நேபாளமில் லும்பினி. அவர் வந்து பீகாரில் பிறந்திருப்பார், இவர் வந்து நேபாளில் பிறந்திருப்பார். பெற்றோர் வந்து சுத்தோதனா மாயாதேவி. இவர் இறந்து போனது உத்தரப்பிரதேசத்தில் குஷி அப்படிங்கிற இடத்துல இறந்து போயிருக்காரு. இவரும் ஒரு சத்திரிய இளவரசர் தான். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து 7 நாள் குழந்தையாக இருந்தப்போ அவங்க தாய் வந்து இறந்துடுறாங்க. அவரோட சிற்றன்னை தான் இவங்களை வந்து எடுத்து வளர்த்துறாங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அவர் 30 வயசில் வந்து போதனையை தொடங்கியிருப்பார். இவர் 29 வயசில் தொடங்கியிருப்பார். இவர் வந்து 29 வயசில் ஒரு 4 துயரம் மிகுந்த காட்சிகளை கண்ணால் பார்க்குறாரு. இந்த பிக்சரை பார்த்தா உங்களுக்கு புரியும் அது என்ன துயரம் அப்படிங்கிறது. பாருங்கள், கூன் விழுந்த முதுகுடன் கந்தல் ஆடைகளுடனும் கவனிப்பாரற்ற ஒரு முதியவர். பாருங்கள், இங்கே போயிட்டு இருக்காரா, இவரை பார்க்குறாரு. குணப்படுத்த முடியாத வியாதியால் துன்பப்பட்டு கொண்டிருந்த ஒரு நோயாளி இங்கே உட்கார்ந்துருக்காரு. இறந்து விட்ட ஒரு மனிதனுடைய சடலம் அழுது கொண்டிருக்கும் அவனின் உறவினர்களால் இடுகாட்டுக்கு கொண்டு செல்லப்படுறது. இந்த 4 பேர். அடுத்து ஒரு துறவி. இந்த மாதிரி 4 பார்ட்டாக மக்களை வந்து இவர் வந்து பார்த்துருக்காரு பிரித்து. அப்படி பார்க்கும்போது இவர் யோசிக்கிறாரு, அப்போ வாழ்க்கைங்கிறது துன்பமும் துயரமும் நிறைந்தது தான் வாழ்க்கை, இங்கே எதுவுமே நிரந்தரம் கிடையாது அப்படிங்கிறது அவருக்கு புரியுது. இந்த புரிதலுக்கு அப்புறம் அவர் ஞானம் பெற்ற ஒருவராக மாறிடுறாரு. அதுக்கு பேர் தான் புத்தர் அப்படின்னு சொல்கிறாங்க. புத்தர் மீன்ஸ் ஞானம் பெற்ற ஒருவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ஏன் இவங்க எல்லாம் தியானம் பண்ணதுனால தான் இவங்களுக்கு அந்த ஞான அறிவுலாம் கிடைக்குது, புரியுதா? அப்போது தியானம் பண்ணுறதுனால எவ்வளோ நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் இதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து ஒரு மணி நேரம் தியானம் பண்ணுறீங்கன்னா உங்களோட மைண்ட் செட்லேருந்து உங்களோட பாடியிலேருந்து எல்லாமே பாசிட்டிவ் வைப்ரேஷனுக்கு சேஞ்ச் ஆகிடும். பட் 1 hour தியானம் பண்ணுறதுங்கிறது முடியாத காரியம். எப்போ முடியும் தெரியுமா? நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு ஃபஸ்ட்டு 5 நிமிஷத்தில் ஆரம்பிக்கணும். ஒரு வாரம் 5 நிமிஷம் பண்ணுங்கள், முடியுதான்னு பாருங்கள். அடுத்து அதை இன்க்ரீஸ் பண்ணுங்கள், 10 நிமிஷம் 15 நிமிஷம்னு. அப்படி பண்ணி 1 மணி நேரம் 10 மணி நேரம் கூட தியானம் பண்ணலாம் ஒரு இடத்துல உட்காந்து. அப்படி பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா நம்ம தான் ஜீனா, அடுத்து வந்து புத்தா, இந்த மாதிரிலாம் நம்ம மாறிட முடியும் நம்மளாலையும். புரியுதா? அப்போது அந்த நம்ம மைண்ட் தாட்டில் எந்த ஒரு திங்கிங்கும் வராமல் இருக்கும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் வந்து என்ன அப்படின்னா நம்ம முழுமையான தியான நிலையில் இருக்கோங்கிறதுக்கான அர்த்தம். ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 29 வயசில் அரண்மனை விட்டு வெளியேறி துறவரம் போயிட்டு 6 ஆண்டு தவம் இருக்கார். அவர் 12.5 ஆண்டு தவம் இருந்தார், இவர் 6 ஆண்டு தவம் இருக்கார். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட உடலையே வருத்திக்கிறது விமோசனத்துக்கான பாதை இல்லைங்கிறது 6 வருஷம் கழித்து புரிஞ்சுக்கிட்டு புத்தகயாவுக்கு வந்துட்டு அங்கே ஒரு அரச மரத்தடியில் உட்காந்துட்டு ஒரு தியானத்தை வந்து மேற்கொள்கிறார். அந்த மாதிரி தியானம் பண்ணிட்டு இருக்கும்போது 49வது நாள் வந்து இவருக்கு ஞானம் கிடைக்கிது. அப்போ தான் அவருக்கு புத்தர் அப்படிங்கிற பேர் கிடைக்கிது. புரியுதா? சாக்கிய துறவிங்கிறனால இவருக்கு சாக்கிய முனின்னு ஒரு பேர் இருக்குது. வாரணாசிக்கு பக்கத்தில், ரொம்ப முக்கியமான பேராகிராஃப் இது, நல்லா படிச்சுக்கோங்க. வாரணாசிக்கு பக்கத்தில் சாரநாத்துங்கிற இடத்துல மான் பூங்கான்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல தான் புத்தர் தன்னோட முதல் சொற்பொழிவை நிகழ்த்தியிருக்கார். சாரநாத்தில் இருக்கிற மான் பூங்காவில் தான் புத்தர் தன்னுடைய முதல் போதனையை வந்து நிகழ்த்தியிருக்கார் அப்படிங்கிறது தெரியணும். அதுக்கு அடுத்து தர்ம சக்கர பரிவர்த்தனா, தர்ம சக்கரத்தின் பயணம், தர்ம சக்கர பரிவர்த்தனா அப்படின்னு சொல்கிறாங்க. இவரோட போதனைகள் நடத்தின அந்த போதனைக்கு பெயர். புத்தர் சொல்கிற 4 உண்மை என்ன அப்படின்னா,
வாழ்க்கைங்கிறது துன்பமும் துயரமும் நிறைந்தது. ஆசை தான் துன்பங்கள் எல்லாத்துக்குமே காரணம். கரெக்டு தானே? ஒரு விஷயத்து மேலே ஆசைப்படுறதுனால தான் நம்ம வந்து ஒரு பிரச்சனையை சந்திக்கிறோம். அப்போ அந்த ஆசையை துறந்துட்டா துன்பமும் துயரமும் தானாகவே நம்மளை விட்டு போயிடும். அப்போது சரியான பாதையை பின்பற்றினா ஆசையை நம்மளால் வின் பண்ணிட முடியும். அது என்ன சரியான பாதைனா, ஒரு 8 வகையான வழிகள் இருக்குது. இந்த 8 வகையான வழிகளை நீ பின்பற்றினா உன்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ஒரு சரியான பாதையை தேர்ந்தெடுக்க முடியும். அப்போ ஆசையை அழிக்க முடியும். ஆசை அழிஞ்சு போச்சுன்னா உங்ககிட்ட இருக்கிற துன்பமும் துயரமும் அழிந்து போய்விடும் அப்படின்னு சொல்ல வர. அது என்ன 8 வகை வழிகள்? நல்ல நம்பிக்கை, நன்னம்பிக்கை, நல்லெண்ணம், நல்ல பேச்சு, நல்ல செயல், நல்ல வாழ்க்கை, நல்ல முயற்சி, நல்ல அறிவு, நல்ல தியானம். இதுதான் அந்த 8 வகையான பேருண்மைகளில் வந்து சொல்கிறாரு. அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, புத்தரோட போதனை எளிமையாக இருந்துச்சு, மக்கள் பயன்படுத்தின மொழியிலேயே இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அதனால தான் இவரோடதும் ஈஸியாக வந்து மக்கள்கிட்ட போச்சு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அடுத்து புத்தரோட போதனைகள் அப்படிங்கிறது தம்மான்னு சொல்கிறாங்க. கர்மாவோட கோட்பாட்டை பௌத்தம் ஏற்றுக்கொண்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களும் ஏற்றுப்பாங்க, இவங்களும் ஏற்றுப்பாங்க. புத்தர் கடவுளோட இருப்பை வந்து ஏற்றுக்கவும் இல்லை, மறுக்கவும் இல்லை. ஆனால் பிரபஞ்ச விதியை நம்புகிறாரு. அதாவது அவங்க என்ன சொன்னாங்க, மகாவீரர் என்ன சொல்கிறாரு, கடவுள்னு ஒன்று இருக்குன்னே சொல்லலை, கடவுள் வந்து இல்லைன்னு சொல்கிறாரு. ஆனால் இவங்க கடவுள் இருக்குன்னு சொல்லலை, கடவுள் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஏதோ ஒரு சக்தி இருக்குது, பிரபஞ்ச சக்தி அப்படின்னு சொல்கிறாரு இவர். நிர்வாண நிலை அடையிறது வாழ்க்கையோட இறுதி நோக்கம் அப்படின்னு புத்தர் வலியுறுத்துறாரு. புரியுதா? புத்தர் வந்து அகிம்சையை வலியுறுத்துறாரு. ஜாதி படிநிலையை வந்து புத்தர் நிராகரிக்கிறார். ஜாதிங்கிற ஒரு விஷயத்தை நிராகரிக்கிறார். அதெல்லாம் வேதக்கால மக்கள் வந்து பின்பற்றின ஒரு விஷயம். வாழ்க்கை சக்கரம் அப்படிங்கிறது உலகை பற்றிய புத்தரோட பார்வையை பிரதிபலிக்கிறது வாழ்க்கை சக்கரம் அப்படின்னு சொல்கிறார். அடுத்து பௌத்த சங்கம். அதாவது புத்தர் வந்து தன்னுடைய கருத்தை பரப்புறதுக்காகவே ஒரு சங்கம் அமைக்கிறாரு. அதில் உறுப்பினராக இருந்த துறவிகள் எல்லாம் பிட்சுக்கள்னு சொல்கிறாங்க. அப்போ புத்தரோட துறவிகள் எல்லாருமே நம்ம பிட்சுக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் வந்து எளிய வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஒரு 3 விஷயம், இது அதிகமாக டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, இந்த 3மே சைத்தியம்னா என்ன, விகாரைனா என்ன, ஸ்தூபினா என்ன. சைத்தியம் அப்படின்னா ஒரு பௌத்த கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க, இல்லைன்னா தியானம் பண்ணுற ஒரு கூடம், தியானம் பண்ணுற இடத்துக்கு பேர் தான் சைத்தியம். விகாரைனா மடாலயம், துறவிகள் தங்கக்கூடிய இடம். அது ஸ்தூபினா புத்தருடைய உடல் உறுப்புகளின் எஞ்சிய பாகங்கள் மீது கட்டப்பட்ட ஒரு கட்டடம். இது வந்து பார்த்திங்கன்னா கலைத்திறமை வாய்ந்த நினைவு சின்னம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இது தெரியணும். அடுத்து அங்கே எப்படி வந்து 2ஆக பிரியுது, திகம்பரர், ஸ்வேதாம்பரர், அந்த மாதிரி சமணம். அதே மாதிரி புத்திசமும் 2ஆக பிரியுது, ஹீனயானம், மகாயானம் அப்படின்னு பிரியுது. ஹீனயானம்னா என்னது, இவங்க புத்தரோட சிலையையோ இல்லை உருவப்படத்தையோ வழிபட மாட்டாங்க. இவங்க வந்து இயற்கையை வழிபட்டவங்க, எளிமையாக இருக்கிறவங்க. அதே மாதிரி அவங்க மகாயானம் வந்து புத்தரோட உருவங்களை வணங்கினாங்க. இவங்க பெரிய சடங்குகளை பின்பற்றினாங்க. அதே மாதிரி ஹீனயானம்னா தனி மனிதர்கள் முக்தி அடைகிறது தான் தங்களோட நோக்கம்னு நம்புகிறாங்க. அவங்க வந்து அனைத்து உயிரினங்களும் முக்தி பெறுவது தான் எங்களோட நோக்கம்னு சொல்கிறாங்க. ஹீனயானம் வந்து பிராகிருத மொழியை பயன்படுத்துகிறாங்க, மகாயானம் சமஸ்கிருதத்தை பயன்படுத்துகிறாங்க. அடுத்து ஹீனயானம்ங்கிறது தேரவாதம்னு சொல்கிறாங்க. இந்த பிரிவு வந்து இலங்கை, மியான்மர், தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் இருந்திருக்கு. அதே மாதிரி இது மத்திய ஆசியா, திபெத்து, சீனா, ஜப்பானில் வந்து இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இது மத்திய வழியாக ஏற்றுவோம். எங்கெங்கே என்னென்ன இருந்துச்சு? ஹீனயானம் அப்படின்னா இலங்கையிலையும் மியான்மர்லையும் இருந்துச்சு. மகாயானம் ஆக்சுவலி நம்ம ஊரில் இருந்த மேக்ஸிமம் மெம்பர்ஸ் வந்து மகாயான பௌத்தர்கள் தான், ஹீனயானம் கிடையாது. யார்? கனிஷ்காவை சொல்லலாம், அடுத்து அசோகர், இவங்கெல்லாம் மகாயான பௌத்தத்தை சேர்ந்தவங்க. புரியுதா? பௌத்தம் பரவுனதுக்கு காரணம் என்னது? உள்ளூர் மக்கள் பேசின மொழியிலே இருந்துச்சு. விரிவான மத சடங்குகளை நிராகரித்தது. பண்டைய வேத மதம் செலவு மிக்க சடங்குகளையும் வேள்விகளையும் நடத்த வேண்டும்ங்கிற கட்டாயப்படுத்தினதுனால வேத மதத்திலிருந்து வெளியே வரணுங்கிறத முக்கிய நோக்கமாக கொண்டு இருந்துச்சு. மக்கள் தம் மதத்தை தம்மம், அதாவது தர்மம்னு சொல்லுவாங்க, அதை கடைபிடிக்க வேண்டும்னு வலியுறுத்தினது. புத்தரோட கருத்தை பரப்புறதுல பௌத்த சங்கம் தான் முக்கிய பங்கு வகிச்சிருக்கு. அதை பிச்சுக்கள்னு சொல்லுவோம்ல அவங்கலாம். அடுத்து பாருங்க, நான் சொன்னேன்னா அசோகர், கனிஷ்கர், அர்ஷர், இவங்கெல்லாம் வந்து பௌத்தம் பரவுறதுக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. பௌத்த விகாரைகள் அல்லது மடாலயங்கள் நம்ம பார்த்தோம் இல்லையா? விகாரைனா துறவிகள் தங்குற இடம். இது அதில் ஒன்று தான் நாலந்தா பல்கலைக்கழகம். அந்த இடத்துல சீன பையன் யுவான் சுவாங் வந்து பல ஆண்டுகள் தங்கி கல்வி கற்றிருக்காரு. இவர் காஞ்சிபுரத்தில் இருக்கிற அந்த கடிகைக்கும் வந்திருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம். யுவான் சுவாங்கோடது சியூகி பயண நூல் வந்து, பயண குறிப்பு வந்து சியூகி, நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். இது உங்களுக்கு இதை பற்றி நான் சொல்லியிருப்பேன். ஓகே, அடுத்து சுவர் ஓவியங்கள். மகாராஷ்டிரா மாநிலம் அவுரங்காபாத்தில் அஜந்தா குகைகள் சுவர்களிலும் மேற்கூரையிலும் வரையப்பட்ட ஓவியங்கள் ஜாதக கதையை சித்தரிக்குதுன்னு சொல்கிறாங்க. இதில் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அஜந்தா, எல்லோரா இது ரெண்டும் மகாராஷ்டிராவில் இருக்கிற ஓவியம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா கூட போதுமானது. ஒற்றுமைகள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், சமணத்துக்கும் பௌத்தத்துக்கும். அதாவது மகாவீரர், புத்தர் 2 பேருமே அரச குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். இருந்தாலும் அவங்க துறவு வாழ்க்கையை வந்து சூஸ் பண்ணாங்க.
வேதங்களுடைய ஆதிக்கத்தை வந்து மறுத்தாங்க. அதாவது ஜாதி படிநிலை, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சம்பிரதாயம், மூட நம்பிக்கை, இதெல்லாம் 2 பேருமே வெறுத்தாங்க. 2 பேரோட போதனையுமே மக்கள் பேசின மொழியில தான் இருந்துச்சு. எல்லா ஜாதியினராலும் பெண்களாலும் சீடர்களாக ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பெண்கள், ஆண்கள், எந்த ஜாதி யாராக இருந்தாலும் 2 பேருமே சீடர்களை ஏற்றுக்கிட்டாங்க. ரத்த பலிகளை 2 பேருமே எதிர்த்தாங்க. கர்மா கோட்பாட்டை வந்து 2 பேருமே ஏற்றுக்கிட்டாங்க. மத சடங்குகளால் முக்தி அடைய முடியும் அப்படிங்கிறதுக்கு மாறான சரியான பாதையை வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க 2 பேருமே. 2 பேருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னது அப்படின்னா, சமணம்ங்கிறது தீவிரமான துறவரத்தை மேற்கொள்ளணும்னு சொல்கிறாங்க. இவங்க வந்து இடைப்பட்ட வழி, அதை எண்வகை வழியை வந்து சொல்கிறாங்க. இந்தியாவில் மட்டும்தான் இருந்துச்சு சமணம். ஆனால் புத்தம் வந்து உலகம் ஃபுல்லாக பரவுச்சு. கடவுளில் வந்து நம்பவே இல்லை. ஆனால் ஒவ்வொரு உயிர்லேயும் ஆன்மா இருக்குன்னு வந்து சமணம் சொல்லுது. இவங்க வந்து கடவுள் இருக்குன்னு சொல்லலை, இல்லைன்னு சொல்லலை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அடுத்து புத்திஸ்டோடைய செஷன்ஸ் எங்கெல்லாம் நடந்துச்சுன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். முதலாவது புத்த மாநாடு வந்து ராஜகிரகம் அப்படிங்கிற இடத்துல நடந்திருக்கும். 2வது வைஷாலி, 3வது பாடலிபுத்ரா, 4வது காஷ்மீர். ராஜகிரகம், வைஷாலி, பாடலிபுத்ரா, காஷ்மீர், இது 4 தான் வந்து நடந்த இடம் புத்த மாநாடுகள். தமிழ்நாட்டில் புத்தத்தோட செல்வாக்கு வந்து பார்த்தோன்னா எப்படி இருந்துச்சு அப்படின்னா, சமணத்திற்கு மிகவும் பிற்பட்ட காலத்தில் தமிழகத்தில் பௌத்தம் பரவுச்சின்னு சொல்கிறாங்க. சமணத்துக்கு அப்புறம் தான் ரொம்ப காலம் கழிச்சு தான் புத்தம் அப்படின்னு ஒன்று தமிழ்நாட்டில் பரவுச்சுங்கிறத கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தோன்னா சங்க காலத்துக்கு அப்புறம் உருவாக்கப்பட்ட இரட்டை காப்பியம் மணிமேகலைன்னு சொல்கிறோம் இல்லையா, அது ஒரு பௌத்த இலக்கியம்னு சொல்கிறாங்க. மணிமேகலையில் காஞ்சிபுரம் விரிவாக விவரிக்கப்பட்டிருக்கு. அதாவது நம்ம இருண்ட காலம்னு சொல்கிறோம்ல, என்ன காலம் இருண்ட காலம்னு சொல்கிறது அப்படின்னா, சங்க காலத்துக்கு பிற்காலத்தில் உருவான காலகட்டம் கிபி 3ஆம் நூற்றாண்டில் இருந்து கிபி 6ஆம் நூற்றாண்டு வரைக்குமான களப்பிரர்களோட காலகட்டத்தில் இருண்ட காலம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த காலகட்டத்தில் தான் மணிமேகலை அப்படிங்கிற ஒரு நூலும் சிலப்பதிகாரம்ங்கிற ஒரு நூலும் உருவாச்சு. ஓகேவா. காஞ்சிபுரம்ங்கிறது புகழ்பெற்ற ஒரு பௌத்த மையம். பௌத்த தர்க்கவியல் அறிஞரான தின்னகர் மற்றும் நாலந்தா பல்கலைக்கழகத்தின் மிக பெரும் அறிஞர் தர்மபாலர் 2 பேருமே காஞ்சிபுரத்தில் பிறந்தவங்க அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. புரியுதா. அதாவது தின்னகர் அப்படின்னு சொல்லக்கூடிய பாசனம், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நாலந்தா பல்கலைக்கழகத்துடைய அறிஞர் தர்மபாலர், இவங்க 2 பேருமே காஞ்சிபுரத்தில் பிறந்தவர்கள். அதுதான் சொல்ல வராங்க, தின்னகர், தர்மபாலர். அடுத்து 7ஆம் நூற்றாண்டில் யுவான் சுவாங்கிறவர் காஞ்சிபுரத்துக்கு வருகை தராரு. அங்கே அசோகரால் கட்டப்பட்ட 100 அடி உயரமுள்ள ஸ்தூபியை அவர் வந்து பார்த்ததா குறிப்பில் சொல்கிறார். சியூக்கிங்கிற குறிப்பில் யுவான் சுவாங் வந்து காஞ்சிபுரத்தில் இருந்து அசோகர் கட்டின 100 அடி உயரமுள்ள ஸ்தூபியை வந்து பார்த்தேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அடுத்து வந்து பாருங்கள், நாகப்பட்டினமில் ஒரு புத்தர் சிலை கொடுத்துருக்காங்க. காஞ்சிபுரத்தில் பல்லூருங்கிற இடத்துல ஒரு புத்தர் சிலை இருந்துச்சுங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து வந்து கன்ஃபூசியஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. கன்ஃபூசியஸ் சீனாவில் கன்ஃபூசியம், பாரசீகத்தில் ஜொராஸ்ட்ரியனிசம். அதாவது இதே பீரியடில் இந்தியாவில் வந்து சமணமும் பௌத்தமும் நடந்திருந்த பீரியடில் இதை கூட கேட்கலாம். சீனாவில் என்ன நடந்துச்சு, கன்ஃபூசியனிசம் இருந்துச்சு. அதே மாதிரி ஜொராஸ்டர், பெர்ஷியன், ஈரான், ஈராக் அந்த பகுதிகளில் ஜொராஸ்ட்ரியம் வந்து நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. காலகட்டம். பௌத்த நூல்களோட பெயர்கள் என்னது, திரிபீடகங்கள் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறது பௌத்த நூல்கள். அங்கங்கள் அப்படின்னா அவங்களோடது. அடுத்து வந்து சமணத்துடைய முதல் தீர்த்தங்கரர் ரிஷபர். சமணம் எத்தனை தீர்த்தங்கர், 24. 3ஆம் பௌத்த சபை பாடலிபுத்ராவில் கூட்டப்பட்டிருக்கு. அதுக்கடுத்து புத்தர் தன்னோட முதல் போதனையை வந்து சாரநாத்தில் மான்பூங்காவில் நடத்தியிருப்பார். ஒரு சாதாரண மனிதரால் உபநிடதங்களை புரிந்து கொள்ள இயலாது. காரணம் உபநிடதம் மிகவும் தத்துவம் சார்ந்தவை. கரெக்டு தான், 2மே சரிதான். அதுக்கடுத்து ஜாதகங்கள் வந்து புகழ்பெற்ற கதைகள். காரணம் அஜந்தா குகையின் சுவர்களிலும் மேற்கூரைகளிலும் வரைபட ஒரு ஜாதக கதையை சித்தரிக்குது. 2மே கரெக்டு தான். அவ்வளோதான், இந்த விஷயங்கள் மட்டும் போதும், மற்றபடி வேறு எதுவும் வேண்டாம். அதுக்கடுத்து போயிடலாம். அடுத்த லெசன் என்ன அப்படின்னா, 3வது குடித்தலைமையில் இருந்து பேரரசு வரை. இதுக்கு முன்னாடி வந்து மதங்கள் உருவானதை பற்றி பார்த்தோமா. இப்போது அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்ப்போம். இந்தியாவில் 6ஆம் நூற்றாண்டில் அரசுகள் வந்து உருவாயிருக்கு. அவங்களுடைய காலகட்டத்துக்கு அப்புறம் மகாவீரரும் கௌதம புத்தரும் வந்து வாழ்ந்து முடித்த அந்த எண்டில் காலகட்டத்தில் வந்து சில அரசுகள் வந்து உருவாயிருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்தோன்னா அந்த அரசுகள் 16 மகா ஜனபதாஸ் இவங்களோட பீரியடில் அவங்க இருக்கும்போதே அப்படின்னு சொல்லலாம். அவங்க இருக்கும்போதே இது ஆரம்பிச்சிருச்சு. ஜனபதாஸ் அப்படின்னு ஒன்று உருவாச்சு. அது என்னங்கிறத பார்த்தலாம். ஃபஸ்ட்டு கணா அப்படிங்கிற சொல் வந்து சரிசமமான சமூக அந்தஸ்தை கொண்ட மக்களை குறிக்கும். கனசங்கா, சங்கா அப்படின்னா மன்றம், கனசங்கங்கள் அப்படின்னா சின்ன நிலப்பகுதியில் மேட்டுக்குடி மக்களை கொண்ட குழுவால் ஆளப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் சும்மா தெரியணும்னு அவசியம் கிடையாது. 6ஆம் நூற்றாண்டில் அதாவது 6ஆம் நூற்றாண்டு அப்படின்னு சொன்னாலே சமணர்களும்
பௌத்தர்களும் வாழ்ந்த அதே காலகட்டம் தான். வட இந்தியாவில் இருவகைப்பட்ட அரசுகள் இருந்துச்சான் அதே டைமில். ஒன்று கனசங்கா, இன்னொன்று முடியாட்சி. இது ரெண்டுமே இருந்தது. கனசங்கானா என்னது? முடியாட்சி முறைக்கு முன்னால் மேட்டுக்குடி மக்கள் அடங்கிய குழுவோட ஆட்சி கனசங்கா. மன்னர் ஆட்சி முறையில் அமைந்தது முடியாட்சி. அவ்வளோதான். 16 மகா ஜனபதாஸ் இருந்திருக்கு. அது வந்து குரு, பாஞ்சாலம், அங்கம், மகதம், வஜ்ஜி, காசி, மல்லம், கோசலம், அவந்தி, அதுக்கடுத்து சேதி, வத்சம், மத்சயம், சூரசேனம், அஸ்மகம், காந்தாரம் மற்றும் காம்போஜம். இது எதுவுமே நமக்கு தேவையில்லை. மகதா அப்படின்னு ஒன்று இருக்குது பாருங்கள், இது மட்டும்தான் நமக்கு தேவை. 16 மகா ஜனபதாஸில் ஒன்றே ஒன்று மட்டும்தான் நம்ம இந்தியாவில் பார்க்க போகிறோம். அவங்க மட்டும்தான். இவங்க எல்லாருக்கூடையும் சண்டை போட்டு ஜெயிச்சு வந்தவங்க இவங்க மட்டும்தான். புரியுதா? மகதம் அப்படிங்கிற ஒருத்தங்க மட்டும்தான் இருந்தாங்க இந்த 16 பேரில். அதில் முடியாட்சி அப்படின்னா என்னது அப்படின்னா, ஒரு அரசனோ அரசியோ ஒரு நிலப்பகுதியை வந்து தொடர்ந்து அவங்களோட காலகட்டம் அவங்களோட குடும்பமே ஆட்சி பண்ணுறது தான் முடியாட்சி, மொனார்ச்சி சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம தமிழ்நாடு மாதிரி. அதுக்கடுத்து ஜனபதம், மகா ஜனபதம். ஜனபதம், மகா ஜனபதம் அப்படின்னா என்னது? மக்கள் குழுவாக குடியேறிய தொடக்க கால இடம் வந்து ஜனபதம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஜனபதங்கள் வந்து கொஞ்சம் பெரிய லெவலில் மாறும்போது அது வந்து மகா ஜனபதம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 16 மகா ஜனபதாஸில் இவங்க எல்லாம் வந்து கங்கை சமவெளி, சிந்து, இவங்க எல்லாருமே எங்கே இருந்தவங்க தெரியுமா? உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ வந்து இந்தியா வந்து இப்படி இருக்குது, இந்தியாங்கிறது நமக்கு தெரியும். இப்போ இந்த இடத்துல இப்போ இப்படி போகும் கரெக்டாக, இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போது இந்த சிந்து கங்கை சமவெளினா என்னென்னா இந்த இடம் மட்டும்தான். புரியுதா? இந்த இடத்துல மட்டும்தான் இந்த 16 மகா ஜனபதாஸும் இருந்தாங்க. இந்த இடத்துல மட்டும்தான் 16 மகா ஜனபதாஸ் இருந்தாங்க. அதில் ஒரே ஒருத்தர் யார்? மகதம் எம்பையர் அப்படின்னு சொல்கிற மகத பேரரசு. அவங்க மட்டும் இது 15 பேரையும் அடித்து வின் பண்ணிவிட்டு ஆட்சிக்கு வராங்க அப்படிங்கிறத நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இவங்க வந்து ஒரு வேளாண் சமூகமாக மாற தொடங்கின காலகட்டம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஆட்சி முறை உருவான காலகட்டம்லாம் இதுதான் அப்படிங்கிறத நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இக்காலத்தில் 4 மகா ஜனபதாஸ் இருந்துச்சு. மகதம் ரொம்ப முக்கியமான ஆளுன்னு சொல்கிறாங்க. அதில் ஒன்று பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் வேணால் இந்த 4ஐயும் தெரிஞ்சுக்கோங்க. மகதம் வந்து பீகாரில் மட்டும் இருந்தது மகதம். அவந்தி, உஜ்ஜயினி, கிழக்கு உத்தரப்பிரதேஷ் கோசலம், வத்சம்னா கோசாம்பி, அலகாபாத். இதில் மகதம் மட்டும்தான் ஒரு பேரரசுங்கிற நிலைக்கு வந்து உருவானது. மகதம் மட்டும்தான். ஏன் மகதம் எழுச்சி பெற்றது அப்படின்னா, கங்கை சமவெளியோட கீழ்ப்பகுதியில் இது வந்து அமைஞ்சிருந்துச்சு. அது வந்து ரொம்ப வளம் மிக்கதாக இருந்துச்சு. வேளாண் விளைச்சலை வந்து அதிகரித்தது. அரசுக்கு வந்து நல்ல வருமானம் கிடைச்சது. அதே மாதிரி காடுகளும் கட்டுமான காடுகள் அதிகமாக இருந்ததுனால கட்டுமானத்துக்கு தேவையான மரங்கள் நிறைய கிடைச்சிது. படகுகளுக்கு தேவையான யானைகள் அதிகமாக கிடைச்சிது. இயற்கை வளங்கள் அதிகமாக இருக்குது. இரும்பு ஆயுதங்கள் செய்கிறதுக்கும் நிறைய யூஸ் ஆகிருக்கு. கங்கை சமவெளினாலே அது வந்து பார்த்திங்கன்னா ஜார்க்கண்ட் சைடு இரும்பு அதிகமாக கிடைச்சிருக்கும், அதையும் சொல்கிறாங்க. அடுத்து வணிக வர்த்தக வளர்ச்சிக்கு வந்து ஏற்ற இடமாக இருந்துச்சு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனால மகதம் வந்து ஈஸியாக வந்து வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. இந்த மகதம் எம்பையர் 4 அரச வம்சத்தை உள்ளடக்கியது. புரியுதா? மகதம் எம்பையர் அப்படின்னாலே அரியங்கா, சிசுநாக, நந்தா, மௌரியா, இந்த 4ஆக பிரிப்பாங்க. புரியுதா? அப்போ அரியங்கா ஃபஸ்ட்டு, அரியங்கா டைனஸ்டி இதெல்லாம் நம்ம நடத்தியிருப்போம்னு நினைக்கிறேன். இல்லைனாலும் பார்த்துக்கோங்க ஒரு டைம். அரியங்கா டைனஸ்டி. இந்த ஹரியங்கா அப்படிங்கிறது மகதத்தில் முதல்ல உருவான ஒரு வம்சம். புரியுதா? பிம்பிசாரர் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து இதை தொடக்கி வைக்கிறார். புரியுதா? பிம்பிசாரர் அப்படிங்கிற ஒருத்தரோட காலகட்டத்தில் தான் மகத எம்பையரை வந்து தொடக்க வைக்கப்படுது. அது வந்து அரியங்கா வம்சம் முதல்ல தொடங்கப்படுது. இந்த பிம்பிசாரர் யார் அப்படின்னா, படையெடுப்பு மூலமாகவும் திருமண உறவு மூலமாகவும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தன்னோட அரசை வந்து விரிவுபடுத்தணும்னு நினைக்கிறார். அப்போ தான் வந்து லிச்சாவி, மதுரா, கோசலா இந்த பகுதிகளெல்லாம் தன்னோட அரசை வந்து விரிவுபடுத்துகிறாரு. பிம்பிசாரர் அரியங்கா வம்சத்துடைய முதல்ல அரியங்கா வம்சத்தை தொடங்கி வச்சது பிம்பிசாரர். அவரோட மகன் வந்து அஜாத சத்ரு. புரியுதா? புத்தரோட சமகாலத்தவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. அஜாத சத்ரு. இவர் தான் வந்து ராஜகிரகத்தில் முதல் புத்த மாநாட்டை வந்து கூட்டியிருப்பார். புரியுதா? அஜாத சத்ருங்கிறவர் பிம்பிசாரருடைய மகன். இவர் தான் ராஜகிரகத்தில் முதல் பௌத்த மாநாட்டை கூட்டியிருப்பார். அவருடைய வாரிசு, அவரோட பையன் உதயன் அப்படிங்கிறவன் பாடலிபுத்திரத்தில் புதிய தலைநகருக்கான அடித்தளத்தை வந்து கொண்டு வர்றார். புரியுதா? பீகாரில் பாடலிபுத்திரத்தில் புதிய தலைநகரை உருவாக்குனது யார் அப்படின்னா உதயன். ஹரியங்கா வம்சத்தோட கடைசி அரசன் உதயன் அப்படிங்கிறவன் பாடலிபுத்திரத்துக்கு தன்னோட தலைநகரை வந்து உருவாக்குறார். அடுத்து வந்து சிசுநாக வம்சம். ஹரியங்கா வம்சத்துக்கு அப்புறம் சிசுநாக வம்சம் அப்படின்னு ஒன்று உருவாகுது. இது வந்து காலசோகா அப்படிங்கிறவர் தான் வந்து தலைநகரத்தை பாடலிபுத்திரம் அப்படிங்கிற
இதுக்கு முன்னாடி ராஜகிரகத்தில் இருந்துச்சு இல்லையா, இவங்களோட தலைநகர் ராஜகிரகத்துலேருந்து பாடலிபுத்திரத்துக்கு மாற்றிருக்காங்க. அவங்க மாற்றினாங்க ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் இவங்களும் பாடலிபுத்திரத்துக்கு மாற்றிட்டாங்க. இவர் தான் இந்த சிசுநாக வம்சத்தில் இருந்த காலசோகா அப்படிங்கிறவர் தான் 2வது புத்த மாநாட்டை வந்து வைஷாலியில் கூட்டியிருக்கார். அடுத்தது நந்த வம்சா. நந்தர்கள் தான் இந்தியாவில் முதல்ல பேரரசை உருவாக்குனவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எம்பரர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்தியாவில் முதல்ல உருவாக்குனவங்க யாருன்னா நந்தா வம்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவருக்கு அப்புறம் அவரோட 8 மகன்கள் ஆட்சி பண்ணியிருக்காங்க. அதனால தான் இவங்களை நவநந்தர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இவரோட சேர்த்து 9 பேர் இல்லையா, அதனால் 9 பேர் நவநந்தர்கள்னு சொல்கிறாங்க. கடைசி அரசர் தனநந்தர். இவர் வந்து மௌரியர், சந்திரகுப்த மௌரியரால் வெற்றி கொல்லப்பட்டார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கடைசி நந்த வம்ச அரசர் யாருன்னா தனநந்தர். அவர் வந்து சந்திரகுப்த மௌரியரால் வெற்றி கொல்லப்படுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. நாலந்தா யுனெஸ்கோவோட உலக பாரம்பரிய சின்னமாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நாலந்தா பிரித்து எழுதுக, தமிழில் கேட்கலாம். நா கூட்டல் அலம் கூட்டல் தா, ஞாபகம் வச்சுக்கோங்க. வற்றாத அறிவை அளிப்பவர் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு சமஸ்கிருத வேர்டு. ஓகே, இப்போ அடுத்து வந்து தனநந்தரை வந்து கொன்னுட்டு அதுக்கப்புறம் மௌரிய பேரரசு, அதாவது மௌரியன் டைனஸ்டின்னு ஒன்று வந்து தொடங்கி வைக்கிறாரு. யார் அப்படின்னா சந்திரகுப்த மௌரியர் அப்படின்ற ஒருத்தர் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. அடுத்து இதை பற்றின டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இவங்களோட ஆட்சிக்கான சான்றுகள் என்னது? மௌரியன் எம்பையரை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அசோகர் கல்வெட்டு முக்கியமான சான்று. அடுத்து ஜுனாகத் கல்வெட்டு. அடுத்து வந்து கௌட்டில்யரோட அர்த்த சாஸ்திரா, விசாகதத்தரோட முத்ரா ராட்சசம், மாமூலன் அப்படிங்கிற ஒருத்தர் அகநானூற்று பாடல். அகநானூறுலேயும் மௌரிய எம்பையரை பற்றின விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து சமண பௌத்த புராணங்கள், பௌத்த நூல், இதெல்லாம் தீபவம்சம், மகாவம்சம், இண்டிகா, மெகஸ்தனிஸோட இண்டிகா, இந்த நூல்கள் எல்லாம் இவங்கள பற்றின விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. புரியுதா? இப்போ நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா 16 மகாஜனபதாஸ், அதில் மகதம் அப்படின்னு ஒன்று மட்டும்தான் வந்து இப்போ சண்டை போட்டு தனியாக வந்திருக்காங்க. அவங்க தான் மிகப்பெரிய அளவில் ஆட்சி அமைச்சிருக்காங்க. அந்த மகதன் எம்பையரில் ஒரு 4 தனியாக பிரியுது. அரியங்கா, சிசுநாக, நந்த, அதுக்கப்புறம் வந்து கடைசியாக இந்த மௌரியர், இவங்க வந்து உருவாகுறாங்க. கரெக்டாக? அதில் அரியங்கா, சிசுநாக, நந்த வம்சம் இவங்கள பற்றி நம்ம பெருசாக பார்க்க போகிறதில்ல. ஆனால் கடைசியாக இருக்கிற மௌரியர்கள் தான் வந்து மிகப்பெரிய பேரரசை உருவாக்கியிருக்காங்க. முதல்ல பேரரசை உருவாக்குனவங்க யாருன்னா நந்தர்கள். பட் அவங்களுக்கு அப்புறம் அதை வந்து மிகப்பெரிய அளவில் இந்தியாவில் அரசாக வந்து கொண்டு போனவங்க யாருன்னா இந்த மௌரியர்கள். மௌரியர்களில் ரொம்ப முக்கியம் மெகஸ்தனிஸ். ஆக்சுவலி அந்த டைமில் வந்து இப்படி இந்தியா இருக்குது அப்படின்னா நார்த் இந்தியாவுக்குள்ளே அலெக்சாண்டர் இன்வேஷன் நடக்குது. அலெக்சாண்டர் வந்து படையெடுத்து வராரு. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இந்தியாவோட என்ட்ரன்ஸில் கைபர் போலன் கணவாயில் வந்து ஒருத்தர் ஆட்சி பண்ணிகிட்டு இருக்காரு. யார் அப்படின்னா புருஷோத்தமன், போரஸுங்கிற புருஷோத்தமன். அவரை வந்து அலெக்சாண்டர் வந்து படையெடுத்து போட்டிட்டு அவர் அழிக்கிறாரு. அப்போ வந்து அவர் தைரியமாக எடுத்து போட்டியிட்டதுனால அவருக்கு பிடிச்ச பர்சன் ஆயிடுறாரு புருஷோத்தமன். அவர்கிட்டே ஐடியா கேட்குறாரு அலெக்சாண்டர், இந்தியாவை வந்து எப்படி நான் வந்து என்னோட கண்ட்ரோலில் கொண்டு வர்றது அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, நீங்கள் வந்து இப்படி போனால் இந்தியாவை கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஒரு 3 படையாக பிரிஞ்சு போங்க, நார்த் இந்தியா, சென்ட்ரல் இந்தியா, சவுத் இந்தியான்னு பிரிஞ்சு போங்கன்னு சொல்கிறாரு. அப்போ தான் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அலெக்சாண்டர் வந்து சவுத் இந்தியாவுக்கு செலியூக்கஸ் நிக்கேட்டர்னு ஒருத்தர் அனுப்பி வைக்கிறாரு. அவர் தான் தன்னுடைய தூதுவராக மெகஸ்தனிஸ்னு ஒருத்தரை அனுப்பி வைக்கிறாரு. அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா பிந்துசார இவங்களெல்லாம் வந்து உருவாகிறதுக்கு முன்னாடி இருந்தவர். இப்போ மெகஸ்தனிஸ் பாருங்கள், செலியூக்கஸ் நிக்கேட்டர் அவரோட தூதுவராக சந்திரகுப்த மௌரியரோட அரசவையில் இருந்தவர் தான் யாருன்னா மெகஸ்தனிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சந்திரகுப்த மௌரியர் வேற, குப்தாஸில் வர சந்திரகுப்தர் வேற. புரியுதா? ஞாபகம் வச்சுக்கோங்க. இவர் தான் வந்து இந்த சந்திரகுப்த மௌரியர் 14 ஆண்டுகள் சந்திரகுப்தரோட ஆட்சி காலத்தில், சந்திரகுப்த மௌரியனுடைய ஆட்சி காலத்தில் 14 ஆண்டுகள் இந்தியாவில் தங்கியிருந்தார் மெகஸ்தனிஸ். புரியுதா? அவர் எழுதிய நூல் தான் இண்டிகா. மெகஸ்தனிஸ் எழுதின நூல் இண்டிகா. இவருடைய இந்த நூலை படித்தா சந்திரகுப்த மௌரியர் பற்றின மொத்த விஷயமும் தெரிஞ்சுக்கலான்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மௌரிய பேரரசுடைய மொத்த செய்திகளுக்குமான முக்கிய சான்றாக இந்த இண்டிகா இருக்குது அப்படிங்கிறதையும் நமக்கு சொல்கிறாங்க. அடுத்து மௌரிய பேரரசுடைய தலைநகரம் என்ன அப்படின்னா பாடலிபுத்திரம்ங்கிறது இப்போ இருக்கிற பாட்னா, பீகாரில் இருக்கிற பாட்னா. இவங்களோட ஆட்சி வந்து முடியாட்சி தான். அப்பா, பையன், பேரன் ஆட்சி பண்ணாங்க. இவங்களோட காலம் வந்து 322லேருந்து 287 வரைக்கும் ஆட்சி பண்ணியிருக்காங்க. முக்கியமான அரசர்கள் வந்து சந்திரகுப்த மௌரியர், பிந்துசாரர், அசோகர், இவங்க 3 பேர். புரியுதா? அதுக்கடுத்து பாடலிபுத்திரம், மௌரிய பேரரசுடைய மாபெரும் தலைநகரம் தான் வந்து பாடலிபுத்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து 64 நுழைவாயில்களும் 570 கண்காணிப்பு கோபுரமும் இருந்திருக்கு. 64 நுழைவாயிலும் 570 கண்காணிப்பு கோபுரமும் இருக்குது. மௌரியர்களுடைய பாடலிபுத்திரத்துடைய பிரம்மாண்டமே அதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஃபஸ்ட்டு இதை தொடங்கி வச்சவர் சந்திரகுப்த மௌரியர். இவர் தான் தனநந்தரை கொண்டு சந்திரகுப்த மௌரியர் தான் என்ன பண்ணியிருப்பார், மௌரியன் எம்பையர்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். அப்போ இந்தியாவின் முதல் பேரரசு அப்படின்னா அது மௌரிய பேரரசு தான்.
புரியுதா? மௌரியன் எம்பையர் தான் இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட்டு ஒரு பிக்கஸ்ட் எம்பரர் அப்படின்னு சொல்லலாம். சந்திரகுப்த மௌரியர் வந்து இந்த பேரரசை மகதத்தில் நிறுவுறார். மகதம்னா என்னது? பீகார் சைடில் நிறுவுறாரு. இவர் தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா பத்ரபாகுன்னு சொல்லக்கூடிய ஒரு சமண துறவி சந்திரகுப்த மௌரியரை தென்னிந்தியாவுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறார். தென்னிந்தியாவுக்கு கூட்டிகிட்டு வந்து என்ன பண்ணுறாரு, சரவண பெலகுலா நான் சொன்னல அந்த இடத்துல சமண சடங்கான சல்லேகானம் அப்படின்னு ஒன்று செஞ்சு உயிரை துறந்துடுறது. புரியுதா? உண்ணா நோன்பு இருந்து உயிர் துறக்கிறது. இது ஒரு சமணர்களுடைய சடங்கு முறை. இவர் இறந்து போயிடாரு. அதுக்கப்புறம் இவரோட பையன் பிந்துசாரர். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஹரியங்கா வம்சத்தில் இருந்த ஒரு என்னன்னா பிம்பிசாரர், இங்கே இருக்கிற ஒரு பிந்துசாரர். பிந்துசாரர் யார் அப்படின்னா இந்த மௌரியருடைய பையன், சந்திரகுப்த மௌரியரோட பையன் தான் பிந்துசாரர். அவரோட பேர் ஒரிஜினல் நேம் என்ன அப்படின்னா சிம்கசேனா அப்படின்னு சொல்கிறாங்க. பிந்துசாரருடைய இயற்பெயர் சிம்மசேனா அப்படின்னு சொல்கிறாங்க. சந்திரகுப்த மௌரியருடைய மகன். கிரேக்கர்கள் பிந்துசாரரை அமிர்த கதா அப்படின்னு சொல்கிறாங்களாம். புரியுதா? எதிரிகளை அழிப்பவனா. ஆனால் இது வந்து இவருக்கு கொடுத்துருக்கக்கூடிய பேரே கிடையாது. ஏன்னா இவர் வந்து அந்த புறத்திலே தன்னோட வாழ்க்கையை கழிச்சவர் தான் யாருன்னா இந்த பிந்துசாரர் அப்படிங்கிறவர். இவரை வந்து அமீர் தகதா எதிரிகளை அழிப்பவன்னு சொல்கிறது வேஸ்ட்டு. ஏன்னா எதிரிகளை அழித்தவர் இவர் கிடையாது, இவருடைய பையன் அசோகர் தான் எதிரிகளை அழித்தவன். ஆனால் அப்போ வந்து அரசனாக இருந்தது பிந்துசாரருங்கிறதுனால இவருக்கு அந்த பேரை கொடுத்துட்டாங்க. அமிர்த கதா அப்படின்னு யாரை சொல்லுவாங்கன்னா பிந்துசாரர் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. மௌரியர் ஆட்சி இந்தியா முழுக்க பரவுனது யாரோட பீரியட்லன்னா அது பிந்துசாரரோட ஆட்சி காலத்தில். அவர் தன்னோட மகனை வந்து அசோகரை உஜ்ஜயினி அப்புறம் வந்து மகதத்தோட மொத்த ஆளுநராக கொண்டு வந்துட்டார். அதனால எல்லா சண்டையும் பிரச்சனையும் அசோகர் தான் பார்த்துக்கிறார். இவர் எதையுமே வந்து பார்த்துக்கல. அந்த புறத்திலே தன்னோட வாழ்க்கையை வந்து செலவழிச்சிடுறாரு. அடுத்து அசோகரை பற்றி பார்க்கணும் அப்படின்னா மௌரிய அரசர்களே புகழ்பெற்ற அரசர் யாருன்னு கேட்டாங்கன்னா அசோகர் அப்படின்னு எழுத தெரியணும். இவரை வந்து தேவனாம் பிரியர் அப்படின்னு சொல்கிறாங்க. தேவனாம் பிரியர்னா என்னது? கடவுளுக்கு பிரியமானவன் அப்படின்றது தான் அதோட மீனிங். இவர் வந்து 261 வருஷம் கலிங்க போர்னு ஒரு போர் வந்து தொடுக்கிறாரு. கலிங்கம்னா இப்போ இருக்கிற ஒரிஷாவை தான் கலிங்கம்னு சொல்கிறோம். அதில் வந்து ஒரு போர் ஒன்று தொடுக்கிறாரு. அந்த போரில் நிறைய போர் வீரர்கள் இறந்து போகிறதுனால அவங்களோட ஃபேமிலி வந்து கொடுமையை அனுபவிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த போருக்கு அப்புறம் மொத்த வாழ்க்கையை நீ போரே புரியக்கூடாது, போர் எங்கேயுமே நடக்காமல் அகிம்சையோடு வாழணுங்கிறத முடிவு பண்ணிவிட்டு இந்த போரில் நிறைய பேர் இறந்து போயிருப்பாங்கள்ல அந்த பயங்கரத்தை வந்து 13வது பாறை கல்வெட்டில் குறிப்பிட்டிருக்கார். அடுத்து இன்னொரு விஷயம், 12வது பாறை கல்வெட்டில் இவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா சாதி சமயம் இல்லாமல் ஒரு அரசாங்கம் செயல்படணும் அப்படிங்கிறத 12வது பாறை கல்வெட்டில் சொல்லியிருப்பார். 13வது பாறை கல்வெட்டில் கலிங்க போர் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். அதுக்கடுத்து அசோகருங்கிறவர் ஒரு பிரகாசமான நட்சத்திரம் போல் இன்னைக்கு வரைக்கும் ஒளிர்கிறார் அப்படின்னு சொன்னது யாருன்னா H.G. வெல்ஸுங்கிறவர் சொல்லியிருக்கார். அசோகர் ஒரு பிரகாசமான நட்சத்திரம் போல இன்னைக்கு வரைக்கும் ஒளிர்ந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொன்னது H.G. வெல்ஸுங்கிறார். அதுக்கடுத்து ஆக்சுவலி அசோகர் வந்து 2 டைப்பான வாழ்க்கையை வாழ்ந்திருக்காரு. போர் புரிஞ்ச காலகட்டத்தில் கொடிய அசோகர், அதுக்கடுத்து அவர் தான் சந்த அசோகர்னு சொல்கிறாங்க. சண்டை போடுற அசோகர். அடுத்து வந்து நீதிமான் அசோகர். இவர் வந்து நல்லவராக வாழ்ந்தது. கலிங்க போருக்கு அப்புறம் வந்து ஒரு பௌத்தர் ஆயிடுறாரு, நீதிமான் அசோகராக மாறிடுறாரு. பௌத்தத்தோட கொள்கைகளை உலகத்தோட பல இடங்களுக்கு பரப்புறதுக்காக தர்ம யாத்ராஸ் அப்படின்னு ஒரு விஷயத்துக்காக நிறைய அசோகருடைய என்ன சொல்கிறது போர் வீரர்களை வந்து உருவாக்குறாரு. அதுக்கடுத்து வந்து தர்மத்தோட பொருள் குறித்து தன்னோட தூண் கல்வெட்டுலையும் வந்து இவர் நிறைய இடங்களில் வந்து பொறிக்கிறாரு அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து இவர் வந்து அதிக முக்கியத்துவம் கொடுத்தது இரக்க உணர்வு, அறக்குறை, தூய்மை, புனிதத்தன்மை, சுயக்கட்டுப்பாடு, உண்மையுடைமை, இது மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் கொடுத்துருக்காருன்னு சொல்கிறோம். அடுத்து சிங்கமுகத்தூண் இவர் வந்து உருவாக்குனது சாரநாத் அப்படிங்கிறது அசோகருடைய தூண். அதில் வந்து தலையில் வந்து 4 சிங்கம் இருக்குது, ஒன்றையொன்று பார்க்கக்கூடிய ஒவ்வொரு திசையிலையும் பார்க்கக்கூடிய அதில் 3 நம்ம கண்ணுக்கு படுற மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. இதுக்கு கீழே வந்து சக்கரம் இருக்குது, இந்திய தேசிய கொடியின் மைய சக்கரமாகவும் இது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. இதில் வந்து எருமை, காளை எல்லாமே இருக்கும், அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து நம்ம இதில் பார்ப்போம், பொலிட்டிக்கல் சிவிக்ஸில் பார்ப்போம். அதுக்கடுத்து இவர் வந்து தன்னோட மகனான மகிந்தாவையும் மகள் சங்கமித்ராவையும் பௌத்தத்தை பரப்புறதுக்காக இலங்கைக்கு அனுப்பி வைக்கிறாரு. அதே மாதிரி மேற்கு ஆசியா, எகிப்து, கிழக்கு ஐரோப்பா ஆகிய பகுதிகளுக்கும் வந்து பௌத்தத்தை பரப்புறதுக்காக
தன்னுடைய சமய பரப்பாளர்களை வந்து அனுப்பி வைக்கிறார். அசோகர் வந்து தர்ம மகாமாத்திரர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய புதிய அதிகாரிகளை நியமிக்கிறாரு. பேரரசு முழுக்க பௌத்தத்தை பரப்புறதே வந்து அவங்களோட பணின்னு சொல்கிறாரு. தர்ம மகாமாத்திரர்களோட பணி வந்து பௌத்தத்தை பரப்புறது மட்டும்தான் அப்படிங்கிறத சொல்கிறாரு. அசோகர் தன்னோட தலைநகரான பாடலிபுத்திரத்தில் 3வது பௌத்த மாநாட்டை கூட்டுறாரு. புரியுதா? ஃபஸ்ட்டு பௌத்த மாநாடை வந்து ராஜகிரகத்தில் கூட்டினது யார் அப்படின்னா அவர் வந்து யார், இவருடைய காலசோகாவா. முதல் பௌத்த சமய மாநாட்டை கூட்டியவர் சந்திரகுப்த மௌரியருடைய மகன் கிடையாது, சாரி, ஹரியங்கா வம்சத்தில் இருந்த ராஜகிரகத்தில் கூட்டின இவர் யாருன்னா அஜாத சத்ரு. அவர் தான் முதல் பௌத்த சமய மாநாட்டை கூட்டியிருப்பார். அடுத்து 2வது கூட்டினர் தான் காலசோகா. 3வது கூட்டினவர் தான் யார் அப்படின்னா நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிற அசோகர் அப்படிங்கிறவர் 3வது பௌத்த சமய மாநாட்டை பாடலிபுத்திரத்தில் கூட்டியிருப்பார். 4வது வந்து இதில் கூட்டியிருப்பாங்க எங்கே அப்படின்னா குந்தலவனம் அப்படின்னு சொல்லுவாங்க, காஷ்மீர். அசோகருடைய பேராணை மொத்தம் 33, அதாவது கல்வெடி இவருடைய பொறிப்புகள் வந்து மொத்தம் 33 அப்படின்னு சொல்லுவாங்க இவரோட ஆணைகள். அதில் வந்து பார்த்திங்கன்னா 33 கல்வெட்டில் ஒவ்வொன்றும் எதை பற்றி இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. அதை நான் வந்து தனியாக உங்களுக்கு ஒரு சாப்டரில் சொல்லி கொடுக்குறேன். ஸ்கூல் புக்கில் அது கிடையாது. பேராணைனா அரசில் வந்து பெரிய இடத்துல இருக்கிறவங்க வெளியிடக்கூடிய ஒரு பிரகடனம் அப்படின்னு சொல்கிறாங்க. அசோகர் கல்வெட்டோட எழுத்து முறை சாஞ்சியில் வந்து பிராமி எழுத்து முறை. சாஞ்சிக்கல், அதாவது அசோகர்கிட்ட இருந்த ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ இந்தியா வந்து இப்படி இருக்குது அப்படின்னா அதில் வந்து நார்த் இந்தியாவுக்கு ஏற்ற மாதிரி அங்கே, மத்திய இந்தியாவுக்கு ஏற்ற மாதிரி லாங்குவேஜில் அங்கே, இப்போ இங்கேனா பிராகிருதம், இங்கேனா பாலி, இங்கேனா அது இங்கேயும் பாலி, இந்த மாதிரி அந்தந்த பகுதிகளுக்கு ஏற்ற மாதிரியான லாங்குவேஜில் வந்து அவருடைய கல்வெட்டுகளையும் அவருடைய ஆணைகளையும் பிறப்பிச்சிருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்கள், சாஞ்சி அப்படிங்கிற இடத்துல பிராமி எழுத்து முறையும், காந்தகாரில் கிரேக்கம் மற்றும் அராமிக், வடமேற்கு பகுதிகளில் கரோஸ்தி, இந்த மாதிரி அந்தந்த இடங்களுக்கு ஏற்ற மாதிரியான மொழிகளில் வந்து படைச்சிருப்பார் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. அடுத்து அசோகரோட 2வது மற்றும் 13வது கல்வெட்டுகள் வந்து மூவேந்தரான சேரர், சோழர், பாண்டியர்கள் பற்றி குறிப்பிட்டிருக்காங்க அப்படிங்கிறத நமக்கு சொல்கிறாங்க. புரியுதா? 2 மற்றும் 13வது கல்வெட்டு. அடுத்து மௌரியரோட நிர்வாகம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது வந்து பார்த்தோன்னா இறையாண்மை கொண்டதாக இருந்துச்சு. மந்திரி பரிஷத் அப்படிங்கிற ஒரு அமைச்சரவை இருந்திருக்கு. ஒரு புரோகிதர், ஒரு சேனாதிபதி, ஒரு மகா மந்திரிலாம் இருந்திருக்காங்க. ஒரு மிகச்சிறந்த உளவுத்துறை இவங்களுக்கு இருந்திருக்கு. வருவாய்த்துறைங்கிறது நிலங்கள், அரசுக்கு அதிக வருவாயை ஈட்டி தந்தது நிலம்தான். லும்பினியில் அசோகருடைய கல்வெட்டு பாலி மற்றும் பாகாங்கிற 2 வரிகளை பற்றி பேசுதான். லும்பினியில் இருக்கிற அசோகர் கல்வெட்டு பாலி பாகான்னு 2 கல்வெட்டை பற்றி பேசுது. மொத்த விளைச்சல 6ல் 1 பங்கு பாகா நிலவரியாக வசூல் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதே மாதிரி கூடுதல் வருவாயாக சில வரிகள், காடு, சுரங்கம், உப்பு, நீர்ப்பாசனம் மீதான வரிகள் போட்டிருக்காங்க. அது கூடுதல் வரியாக இவங்களுக்கு கிடச்சிருக்குங்கிறத கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து நீதி நிர்வாகம். அரசர் தான் வந்து நீதித்துறையோட தலைவர். அசோகர் அரசர்னா அவர் தான் நீதித்துறையோட தலைவராக இருந்திருக்காரு. மேல்முறையீட்டு நீதிமன்றமும் அவர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. தனக்கு கீழே வந்து துணை நீதிபதிகளையும் அவர் வந்து நியமிச்சிருக்காங்க. தண்டனை வந்து ரொம்ப கடுமையாக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க அசோகரோட பீரியடில். இவரோட பீரியட் வந்து படையை வந்து 30 நபர்கள் கொண்ட குழுக்கள் வந்து 5 உறுப்பினர்கள் 5 உறுப்பினர்களாக 6 டீமாக பிரிச்சிருக்காங்க. மொத்தம் 30 பேர் இருப்பாங்க. அதுக்கடுத்து ஒவ்வொரு குழுவும் வந்து கடற்படை, அதுக்கடுத்து காலாட்படை, குதிரைப்படை, தேர்ப்படை, யானைப்படை, இது எல்லாத்தையும் ரன் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. பாருங்கள், நகராட்சி வந்து 30 உறுப்பினர்கள் இருக்காங்க. 5 உறுப்பினர்கள் கொண்டு 6 குழுக்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. நகரத்தோட நிர்வாகம் நகரிக்காங்கிற அதிகாரி கீழே இருந்திருக்கு. அவருக்கு அந்த நகரத்தை நிர்வகிக்கக்கூடிய நகரிக்கா அப்படிங்கிறவருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஸ்தானிக்கா, கோபாங்கிற அதிகாரிகள் உதவி பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் சும்மா மேலோட்டமாக பார்த்துக்கோங்க, ரொம்ப டீப்பாக பார்க்க வேண்டாம். அடுத்து வந்து இது ரொம்ப முக்கியம், இந்த பாக்ஸ் ருத்ரதாமனுடைய ஜுனாகத் கிர்னார் கல்வெட்டு. அதாவது ஜுனாகத் கல்வெட்டு அல்லது கிர்னார் கல்வெட்டு யாரை பொறிச்சது அப்படின்னா ருத்ரதாமன் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா குஜராத்தில் இருக்கிற சுதர்சனா ஏரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நீர்நிலையை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் தான் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இது வந்து குஜராத்தில் இருக்குது. இது வந்து கட்டக்கூடிய பணி சந்திரகுப்த மௌரியர் காலத்தில் தொடங்கி அசோகரோட காலத்தில் முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த நாணயம் அப்படிங்கிறது வணிகத்துக்காக மட்டும் பணம் பயன்படுத்தப்படலை. அரசாங்க பணியாளர்களுக்கு ஊதியமும் பணமாக தான் வழங்கப்பட்டிருக்கு. புரியுதா? மௌரியர் காலத்தில் ஊதியம் வந்து பணமாக வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து வணிகம் வந்து சிறப்பாக இருந்துச்சுன்னும், அடுத்து வந்து இவங்க வந்து கிரேக்கம், இவங்க யார் யார் கூடலாம் வணிகம் பண்ணியிருக்காங்கன்னா கிரேக்கம், அதுக்கு அடுத்து வந்து மலேயா, இலங்கை, ஸ்ரீலங்கா,
இந்த மாதிரி நிறைய இடங்களுக்கு வந்து காமரூபம்னா அஸ்ஸாமு, காசி, பனாரஸு, வங்காளம் இந்த இடங்களுக்கெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அர்த்த சாஸ்திரம்ங்கிற நூலில் குறிப்பிட்டிருக்கிறதா நமக்கு வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி வெள்ளி நாணயத்துக்கு இவங்களோட பீரியடில் இருந்த பெயர் என்ன அப்படின்னா மசாகஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. வெள்ளி நாணயத்துக்கு வந்து மசாகஸ் அப்படின்னு ஒரு பெயர் இருந்திருக்கிறதா குறிப்பிட்டிருக்காங்க. இவங்க என்னெல்லாம் ஏற்றுமதி பண்ணுறாங்க அப்படின்னா நறுமணப் பொருள், முத்துக்கள், வைரம், பருத்தி இலை துணி, தந்த பொருள், சங்குகள், சிப்பிலாம் ஏற்றுமதியும், முக்கியமாக குதிரை தரை எதில் கடல் வழியாக இறக்குமதி, தங்கம், கண்ணாடி பொருட்கள், மெல்லிய நூலான கைத்தறி துணி, லினன் துணி இது எல்லாத்தையும் வந்து இறக்குமதி பண்ணியிருக்காங்க. இவங்களோட கலையும் கட்டடக்கலையும் உள்ளூர் கலை வந்து என்னெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா யக்ஷன், யக்ஷி உருவச்சி. யக்ஷனா ஆண் கலை, யக்ஷினா பெண்களோட சிலை. யக்ஷன்றது நீர் வளம், மரங்கள், காட்டு சூழல் ஆகிய தொடர்புடைய கடவுள் ஆவார். யக்ஷிங்கிறது அந்த யக்ஷாவுடைய பெண் வடிவம், அதை தான் கொடுத்துருக்காங்க. இதுதான் அந்த சாரநாத்தோட ஒற்றை தூண், பார்த்துக்கோங்க. ஸ்தூபிங்கிறது புத்தருடைய எஞ்சிய உடல் உறுப்பின் மீது கட்டப்பட்டது. அதுக்கடுத்து மௌரியரோட வீழ்ச்சிக்கு என்ன காரணம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அசோகருக்கு பின் வந்த அரசர்கள் வலிமை இல்லாதவங்களாக இருந்தாங்க. வந்து பல பகுதிகளில் தொடர்ந்து பிரச்சனைகள் வந்து ஏற்பட்டிருக்கு. நிறைய சண்டை பின்னாடி வந்தவங்க. அடுத்து பாக்டீரிய நாட்டை சேர்ந்த கிரேக்கர்களை வந்து பாக்டீரியர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களோட படையெடுப்பு இவங்களை வந்து மோசமாக்கியிருக்கு. மௌரிய பேரரசு, இவன் மௌரியன் எம்பையரோட கடைசி அரசர் புருகத்ரதா, இவர் வந்து இவரோட படைத்தளபதி புஷ்யமித்ர சுங்கருங்கிறவரால் கொல்லப்பட்டிருக்காரு. அவர் வந்து சுங்கா அப்படிங்கிற ஒரு டைனஸ்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டார். புரியுதா? மௌரியரோட கடைசி அரசர் வந்து புருகத்ரதா. இவர் வந்து பார்த்திங்கன்னா அவரோட தளபதியாலேயே கொல்லப்படுறார். அவர் தான் வந்து சுங்க வம்சத்தை தொடங்கி வைக்கிறார். அடுத்து வந்து ராஜகிரகம். அந்த காலத்தில் ராஜகிரகம்னு இருந்தது இப்போ இருக்கிற ராஜ்கீர். பாடலிபுத்திரம்னா பாட்னா, கலிங்கானா ஒரிஷா. அது ரொம்ப முக்கியம். சீன பெருஞ்சுவர். அந்த காலகட்டத்தில் பழங்காலத்தில் கட்டப்பட்ட தொடர்ச்சியான சுவர் வந்து சீன பெருஞ்சுவர். குன்சி ஹாங்குங்கிற பேரரசர் தன்னோட வடையலை பாதுகாக்கிறதுக்காக 3வது நூற்றாண்டில் இதை கட்டியிருக்கார். சீன பெருஞ்சுவர் கட்டினது யாருன்னா குன்சி ஹாங்குங்கிறவர். அடுத்து ஜிஎஸ் அப்படிங்கிற கோவில் வந்து கிரீஸ் நாட்டில் ஒலிம்பியாங்கிற இடத்துல 5வது நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோவில் ஜிஎஸ் அப்படிங்கிறது. 7 அதிசயங்களில் இது ரெண்டுமே ஒவ்வொன்று அப்படிங்கிறத நமக்கு இங்கே குறிப்பிடுறாங்க. 4 மகா ஜனபதங்களில் வலிமையானது எது அப்படின்னா மகதம். கீழ்கண்டவர்கள் கௌதம புத்தருடைய சமகாலத்தவர் அஜாதசத்ரு. எது மௌரியர் காலத்திற்கான சான்று அப்படின்னா இது எல்லாமே. ஏன்னா இவரும் வந்து சந்திரகுப்த மௌரியர் காலகட்டத்தில் வாழ்ந்தவர் தான். சந்திரகுப்த மௌரியர் அரியணை துறந்து எங்கே போயிட்டார் அப்படின்னா பத்ரபாகு கூட சடவண்ண பிலகுலாவுக்கு போயிட்டார். செலியூகஸ் நிக்கேட்டோட தூதுவர் யாருன்னா மெகஸ்தனிஸ். மௌரிய வம்சத்தோட கடைசி அரசர் யாருன்னா புருகத்ரதா. அவர் வந்து புஷ்யமித்ர சுங்கரால் கொல்லப்படுறார். இதோட நமக்கு வந்து இன்ஃபர்மேஷன் முடியுது. 6th செகண்ட் டேர்ம் ஹிஸ்ட்ரி வந்து இதோட கம்ப்ளீட் ஆகுது. ஓகே, தேங்க்யூ.